கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. 25ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். Let's open our Bibles to Ephesians chapter 5, verses 26 and 27. தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் வழியால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையத்துமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே எதற்காக ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை பற்றி நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். Last night I told you the purpose of which the Lord Jesus Christ gave himself. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டு காரணங்களுக்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். For 3 reasons he gave himself. ஒன்று, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் ஒப்புக் கொடுத்தார். One, in order to deliver us from our sins, Jesus gave himself. இரண்டாவது, நம்மை சுத்திகரிக்கும்படியா அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். Secondly, he gave himself that he might cleanse us or sanctify us. மூன்றாவது, நம்மை பூர்ணராக்கும்படியா அவர் ஒப்புக் கொடுத்தார். Thirdly, he gave himself that he might purge us. இந்த 3 விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I told you about these 3 things. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise God. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விஷயம் ஒரு தொகை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. In the second portion of the chart, you see the labor. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த தொகையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to explain this evening about the labor that we see in the chart. சுத்திகரிப்பினுடைய பக்கத்திலே இந்த தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. On the aspect of cleansing, we read of his labor. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நாம் யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது In Exodus, we read about this labor. 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. Exodus chapter 30, verse 18. 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ஆம் வசனம் இதை வாசிங்க. கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவுகிறார்கள். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை சாமிக்கும்படியாக சொன்னார். The Lord asked Moses to rear up the tabernacle. ஏன் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை சாமிக்கும்படி சொன்னார்? Why did the Lord ask Moses to rear நான் the அவர்கள் tabernacle? மத்தியிலே வாசம் பண்ணும்படி அவர்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா என்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In Exodus chapter 25, verse 8, we read that God spoke to Moses saying, "Let them make me a sanctuary that I may dwell among them." தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக வாஞ்சித்தார். Lord God wanted to come and dwell in the midst of the children of Israel. ஆனபடினாலே ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். God asked them to make a sanctuary or a tabernacle. அதில் அநேக உபகரணங்களை உண்டாக்கும்படி கர்த்தர் சொன்னார். Many were instruments that God asked them to make in the tabernacle. இந்த வேளையிலே இந்த உபகரணங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது இவைகள் அர்த்தமற்ற காரியங்களாய் நமக்கு காணப்படுகின்றன. As we read the Bible, when we read about these instruments, we think, what's the use of having, knowing all these instruments? ஆனால் இவைகளெல்லாம் மிகவும் அர்த்தமுள்ள காரியங்களாய் தான் தேவன் அதை But I உண்டாக்குகிறார். tell you, God has asked them to make these instruments with a very, very great purpose behind அது them. மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலும் நிழலுமாய் அதை உண்டாக்கும்படி சொன்னார். Not only that, they were shadows and examples of the things in heaven. ஆசரிப்பு கூடாரங்களுடைய காரியங்கள் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சாயல். Everything that was in the tabernacle was as a type of the things in heaven. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அது ஒரு நிழல். But it's a shadow of the New Testament church. பிரகாரமாய் உண்டாகும். Praise be to God. இந்த வெண்கல தொட்டி அவர் அநேக உபகரணங்களை உண்டாக்க சொன்ன பொழுது இப்படி ஒரு வெண்கல தொட்டியும் அவர் உண்டாக்கும்படி சொன்னார். God asked them to make many instruments, of which one is his brains and labor. இந்த வெண்கல தொட்டி எப்படி உண்டாக்கப்பட்டது? How is his brains and labor made? ஆசிரியப்பு கூடார வாசலிலே கூடி வருகிற இசைகளுடைய தர்ப்பணங்களாலே அவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. God asked them to make this brains and labor without the looking glasses which they bring who come to the door of the tent, making jobs to be made for this labor. எதற்காக அந்த இசைகள் அந்த தர்ப்பணங்களை வைத்திருந்தார்கள்? Why do these women carry these looking glasses? அவர்கள் எகிப்திலே இருந்த பொழுது எகிப்தில் உள்ள இசைகள் இப்படிப்பட்ட தர்ப்பணங்களை வைத்திருந்தார்கள். While they were in Egypt, they had seen the Egyptian women carrying these looking glasses. என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். I think you would understand what's meant by that. தர்ப்பணங்கள் என்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி. It's a looking glass, a mirror in which we see our face. இந்த நாட்களில் கண்ணாடியினாலே அவைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. Today it's being made of a glass. ஆனால் அந்த
நாட்களிலே வெண்கலத்தால் செய்து அதை நல்லா பாலிஷ் பண்ணிருப்பாங்க. But during those days it was not made of glass, but it was made of brass and it was made to shine bright. நானும் கூட பார்த்திருக்கேன் தர்ப்பணம். I have seen that looking glass. நான் பார்க்கிற கண்ணாடியை விட ரொம்ப விசேஷமா. I tell you, it's far better than today the mirrors we use. இசைகள் தங்களை அதில் பார்த்து தங்களை அலங்கரித்துக் கொள்வார். The Egyptian women used to see their faces on these looking glasses and adorn themselves. இஸ்ரவேல் இசைகளும் கூட அந்த தர்ப்பணங்களை வைத்திருந்தார். So the Israelite women also began to carry that. அவங்களும் கூட தங்களை பார்த்து இந்த எகிப்திய இஸ்ரவேலை போல தங்களும் கூட அவர்கள் அலங்கரித்துக் கொண்டார். Women among the children of Israel also began to follow the Egyptian women in carrying these looking glasses. இந்த தர்ப்பணங்களை அவர்கள் தங்களுடைய வழியிலே கொண்டு வந்தார். These Israelites carried these looking glasses in their journey. ஆனால் ஒரு இடத்துக்கு வந்த பொழுது கட்ட சொன்னார். But when they came to a particular place, வாசலிலே அந்த இஸ்ரவேல் வரும் பொழுது அவருடைய தர்ப்பணங்கள் எல்லாம் வாங்க. when these women come to the door of the tent, God said, collect all the looking glasses from them. அந்த தர்ப்பணங்களை கொண்டு இப்படி ஒரு வெண்கல தொட்டியை நீ உண்டாக்குவாயா. And making use of the looking glasses, he had to make a brazen laver like this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்ட தர்ப்பணங்களை கொண்டு அந்த வெண்கலங்கள் எல்லாம் வாங்கி வெண்கலத்தை வார்த்து இப்படி ஒரு வெண்கல தொட்டி உண்டாக்குறார். And in such a way, all the brazen looking glasses were brought, were molten, and then made a laver like this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இந்த தொட்டி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? What for is this laver kept here? நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 2 காரணங்களுக்காக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. Bible that there are 2 purposes for this laver. ஆரோனும் அவனுடைய குமாரரும், For Aaron and his son. அவர்கள் முதலாவது இந்த தொட்டியிலே வந்து அவர்கள் தங்களை கழுவி அவள் ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். They shall first come and wash their hands and feet and put on the garments of a priest. அதற்கு பிற்பாடு அவள் அபிஷேகம் பண்ண வேண்டும். After which they are to be anointed. அதற்கு பிற்பாடு அவளுக்கு ஆசாரிய ஊழியம் கொடுக்க வேண்டும். After that they do the ministry in the office of a priest. முதலாவது அவர்கள் கழுவப்படுகிற ஒரு அனுபவம். So first of all they have an experience of being washed. இரண்டாவது ஒரு அனுபவம், Second experience is தினந்தோறும் ஆசாரிய வேலையை செய்யும்படி அவர்கள் அந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பொழுது that every day when they enter into the tabernacle to do the ministry of a priest, அவர்கள் கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். they have to wash their hands and feet. அப்பொழுது மகிமை உண்டாகும். Praise be to God. அவர்கள் இந்த வெண்கல தொட்டியிலே தங்களை காண வேண்டும். They have to come and look at themselves in this brazen ஒரு laver. காலத்திலே இஸ்திரிகள் உலகத்தோடு அந்த அளவோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தார். At one time this was used by the women in order to compare their beauty with the beauty of the world. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. But now it's not so. இப்பொழுது அவர்கள் இந்த வெண்கல தொட்டியோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் அவர்கள் கழுவ வேண்டும். But now they have to compare themselves with the brazen laver and wash their hands and feet with the water there. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இது இரண்டாவது கழுவப்படுவது. This is the second washing. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. முதலாவது கழுவப்படுவதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We first of all read about washing. அதற்கு முன்னே இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். Before which I like to explain another thing. ஆண்களுக்கு கூட இருக்கிற அநேக காரியங்களுக்கு பாதங்கள் இருந்தன. For many of the instruments in the tabernacle we read of a base or a foot. ஆனால் ஒவ்வொரு பாதமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் காண்பிக்கிறது. But the base in all these instruments reveal only the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவிலே ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களை அது காண்பிக்கிறது. Each base reveals each experience that is in the Lord Jesus. இங்கே ஒரு குத்துவிளக்குக்கு ஒரு பாதம் உண்டு. Next you see the candlestick, it has a base. இங்கே வெண்கல தொட்டிக்கு ஒரு பாதம். And there you see the brazen laver. இது ரெண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் The காண்பிக்கிறது. base of the laver and the base of the candlestick both speak about the Lord Jesus Christ. நாளைக்கு நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். As an offering, I will speak to you about the candlestick tomorrow. நான் உங்களுக்கு சொல்லும்படி But tonight I would like to speak to you about the brazen laver. என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எந்த பகுதியை காண்பிக்கிறது? Which aspect of the Lord Jesus Christ does the base of the brazen laver reveal? நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தரித்துக் கொள்வதை அது காண்பிக்கிறது. In the New Testament interpretation, we understand that it speaks about the putting on the death of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இந்த வெண்கல தொட்டி கழுவப்படுகிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. This brazen laver was kept there that the priests might wash themselves. பழைய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்பட்ட இந்த வெண்கல தொட்டி புதிய ஏற்பாட்டிலே ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாயிருக்கிறது. The brazen laver of the tabernacle of the Old Testament period speaks about the truth of water baptism in the New Testament. ஞான ஸ்நானத்துக்கு பழைய ஏற்பாட்டில் உண்டு. Even in the Old Testament period, we see of so many times from the New Testament water baptism.
காட்டும் இந்த வெண்கலத்தை of which one is praise and labor. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதிலே கழுவப்படுவதை பற்றி நான் வாசிக்கும் பொழுது So when we read about washing here, முதலாவது ஆரோனும் அவருடைய குமாரரும் அவர்கள் அங்கு வர வேண்டும். first of all, Aaron and his sons should come there. அவர்கள் அங்கு வந்து தங்களுடைய பழைய வஸ்திரங்களை அவர் கழட்டி வைக்க வேண்டும். They have to come there and put off or remove their old garments. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதற்கு பிற்பாடு அவர்கள் இந்த தொட்டியிலே இருக்கிற தண்ணீரினாலே அவர்கள் கழுவப்பட வேண்டும். After which they have to wash their hands and feet with the water in the laver. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் என்று சொன்னார் இடத்திலே What did the Lord tell Moses? ஆரோனையும் அவருடைய குமாரரையும் ஆசரிப்பு கூடாத வாசல் என்று சேர பண்ணுவாயாக. Thou shalt bring Aaron and his sons to the door of the tent. எங்கே சேர பண்ண வேண்டும்? Where? இந்த தொட்டியின் அண்டைக்கு அவர்களை சேர பண்ண வேண்டும். Here, near the laver. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அங்கே அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் கழட்ட வேண்டும். There they have to put off their old garments. அவர்கள் இதுவரைக்கும் அணிந்திருந்த வஸ்திரத்தை அவர்கள் கழட்டி போட வேண்டும். They have to remove or put off the garments which they have been using until then. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. புதிய பாட்டிலே வரும் பொழுது இது என்னத்தை காண்பிக்கிறது? What is this revealed in the New Testament period? புதிய பாட்டிலே வரும் பொழுது இது நம்முடைய பழைய மனிதனே நம்முடைய பழைய ஜீவியத்தை நாம் கலைந்து போடுவதை அதை காண்பிக்கிறது. This speaks of being putting off our old life. நம்முடைய வஸ்திரம், நம்முடைய பழைய வஸ்திரம், நம்முடைய பழைய ஜீவியத்தை அது காண்பிக்கிறது. Our old garment speaks about the old manner of life that we live. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதை கலைந்து போட வேண்டும் என்று சொல்றதுடைய அர்த்தம் என்ன? What does it mean by saying putting off? பழைய ஜீவியத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும். There should be an end brought to the old life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. மனுஷனில் 3 காரியங்கள் உண்டு. In that there are 3 things. பழைய மனுஷன், The old man, பாவ சரீரம், the body of sin, நான், the ego. மூன்று காரியங்கள் உண்டு. There are these 3 things are in a man. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இந்த பழைய மனுஷனும் பாவ சரீரமும் சேர்ந்தால்தான் ஒரு பழைய ஜீவன் உண்டாகலாம். Only when the old man and the body of sin are brought together can we think of the old life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to இந்த God. 2 பேரை நாம் கழட்டி போட வேண்டியது. We have to put off these 2 people. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கழட்டி போட வேண்டும் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The meaning of putting off is explained in a different way in the New Testament scripture. ரோமரிலே பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? How does St. Paul explain it to the Romans? நம் பாவ சரிந்த ஒளிந்து போகும் பொழுது பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Knowing this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed. இது எப்பொழுது சம்பவிக்கிறது? When does this take place? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னே சம்பவிக்கிறதா? Before we take water baptism, this should have been fulfilled. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னே இதை செய்துட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Before taking water baptism, we should have done this particular விசாலமான ஒரு விஷயம், அது மாச கணக்கில் பேசக்கூடிய ஒரு விஷயம். The truth of water baptism is a vast, very great truth which has to be spoken for. ஒரு நாள் நான் சொல்ல முடியாது தெரியும். I don't think I'll be able to explain it in a ஆனால் day. சுருக்கமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I'd like to explain it in short in one point. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to என்ன God. நாம் வாசிக்கிறோம்? How do we read? பழைய மனிதனை நாம் களைந்து போடுகிறோம். We have பழைய மனிதனை நாம் சிலுவையிலே அறைகிறோம். we crucify the old man with Christ. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொழுது பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Knowing this, that the old man is crucified, that the body of sin might be destroyed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. 2 பேர் ஓடி ஏறி சீக்கிரம் முடியாது. பரிசுத்த பவுல் இந்த 2 காரியங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். St. Paul explains about these 2 things. ஞானஸ்தானத்துக்கு முன்னே இந்த 2 காரியங்களை நாம் சரியாக நிதானித்துக் கொள்ள வேண்டும். Before water baptism, we must have understood these 2 things இந்த clearly. பையனை நீங்க பாருங்க. Consider this boy. உன் பேர் என்ன? உன் பேரும் பிரபு. 2 நல்ல பையன் தான். ஆனால் இந்த 3 பேரா இங்க நிற்கிறோம். We have 3 standing here. நான் இவன் பழைய மனுஷன். He is called the old man. இவன் பாவ சரீரம். The other boy is called the body of sin. நான் ஈகோ. நான் செல்ஃப். நான் And he is the I, the ego, the self part. கர்த்தருக்கு மகிமை Praise be to God. இது 3 பேரும் சேர்ந்து தான் நான். The 3 put together makes up one person. இந்த பழைய மனுஷன் எப்படி வந்தான்? How did this old man come there? தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரா? நான் பழைய மனுஷனை சிருஷ்டிக்க முடியாது. God creates everything, but not the old man. இந்த பழைய மனுஷன் எப்படி வந்தான்? How did this old man come? என்னுடைய பழைய
ஜீவிதத்தினால தான் வந்தான். He was made through my own life. பாவி என்று சொல்லுவாங்க. பாவி என்ற யார் பாவி? We normally call a sinner. Who is a sinner? நான் நல்லவன் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஜீவியம் தான் என்ன பாவியாக்குறது. I am a good person, but the life within me makes me a sinner. நான் அடிக்கிறேன், I hit someone. நான் திட்டுகிறேன், I speak evil or நான் கெட்ட காரியங்களை பார்க்கிறேன், I look at evil things. கெட்ட காரியங்களை கேட்கிறேன், I hear evil things. கெட்ட இடங்களுக்கு போகிறேன், I go to evil places. என்னுடைய அவயவங்களினாலே நான் அந்த கிரியைகளை செய்கிறேன். So with my members, I do all those wicked things. நான் ஒரு ஆளை அடித்தால், If I hit someone, நான் உடனே ஒரு கையை சிக்கிட்டுட்டேன். immediately I have created an arm. இந்த கையை லஞ்சம் வாங்கினால், If I get bribed with this my left நான் hand, இன்னொரு காரியம் செய்தால், or some other evil, இந்த கையை சிக்கிட்டுட்டேன். I have created another arm. கெட்ட காரியங்களை கேட்டால், When I hear wrong things, காதுகளை சிக்கிட்டுட்டேன். I have created an ear. எப்படி நான் அதை சிக்கிட்டேன்? How do I create? நான் நல்லவன் தான், I am a good person. ஆனால் பாவ சரீரம் என்று ஒன்று எனக்குள்ளே இருக்கிறது. But there is something called the body of sin within me. இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு சரீரம். That body of sin is just within me. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றார், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவம். That's why St. Paul says, not I but the sin that dwells in me. அவயவங்களிலே இருந்து ஆளுகை செய்கிற பாவம். The sin that reigns in my members. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அப்படித்தான் நான் பாவம் செய்கிறேன். That's how I come into sin. இந்த கை நல்லது, This hand is a good hand. ஆனால் இந்த கைக்குள்ளே இந்த கை பாவ சரீரம் இருக்கிறதா நீங்க விளங்கிக் கொள்ள. But you have to understand that the body of sin, that evil hand is within that original body. இந்த கை என்ன சொல்றது? What does that body of sin say? அடி, It says you hit. அடி அவனை, You hit him. இல்லாட்டால் திருடு. Or you steal. உடனே நான் என்ன செய்கிறேன்? What do I do immediately? இந்த அவயவத்துக்குள்ளே இருக்கிற இந்த பாவ சரீரத்தினால அந்த கிரியை நான் நடப்பிக்கிறேன். By the body of sin that is within my members, I create or I do the evil. உடனே எனக்கு அப்பாலே ஒரு மனுஷனை நான் சிருஷ்டித்து வைக்கிறேன். Immediately I create an old man within me. பாவ சரீரம். He is called the old man. இந்த கண்கள் நல்லதுதான், My eyes are good. ஆனால் இந்த கண்களில் நான் என்ன செய்கிறேன்? But what do I do with these eyes? சொல்லுது தீமையான காரியங்களை பாரு. இந்த கண் இருக்கிற மாதிரி The eyes of the body of sin within me says, you look at evil things. நான் அப்படி பார்த்த உடனே The moment I see, ஒரு கண்ணை சிருஷ்டித்து I வைத்திருக்கிறேன். have created the old காது man. நல்லதுதான், My ears are good. தவறான காரியங்களை கேள் என்று சொல்லுது இந்த காதுக்குள்ளே இருக்க காது. But the body of sin, the ear within me says, you hear to those abusive things. I நான் do it. கேட்க உடனே ஒரு காதை சிருஷ்டித்தார். The moment I do, I create an old man here. நான் செய்கிற பாவத்தினாலே நான் ஒரு மனிதனை சிருஷ்டித்திருக்கிறேன். So by all the sins I have committed, I have created an old man within me. நாங்கள் இப்படி சிருஷ்டித்து வைத்திருக்கோம். So we have created one like this. பழைய மனுஷன், The old man, பாவ சரீரம், the body of sin, நான் and our ego. சிருஷ்டித்து வைத்திருக்கோம். We have been made. ஆனால் ஞான ஸ்நானத்திலே, But what happens in water ஞான baptism? ஸ்நானத்துக்கு முன்னே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. There is one important thing which we should do before we take water baptism. அதுதான் நாம் ரோமல்ல நாம் வாசிக்கிறோம். That's what we read in பரிசுத்த Rome. பவுல் அதை குறித்து தான் சொல்கிறார். That's what St. Paul says about ஞான ஸ்நானம் ஒரு பெரிய சத்தியம். water baptism is a big truth. அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாரு. When we were children, ஞான ஸ்நானம் I கொடுத்தாரு. remember how infants were baptized in our house. நான் சாதாரணமா ஞான ஸ்நானம் குழந்தை ஞான ஸ்நானம் எடுத்தவங்க. I was not an ordinary person who had taken infant baptism. எனக்கு ஒரு பெரிய வெள்ளக்கார மிஷினரி தான் பேர் கொடுத்திருக்காரு. It was actually a white missionary who baptized me and gave me my அவருடைய name. பேரை தான் எனக்கு வச்சிருக்காரு. I was given his name. அந்த பேர்ல எனக்கு இருக்குது. எனக்கு நான் தான் ஒரு பேர்ல அழைத்துக் கொள்கிறேன். My original name is different, but I am called with a different name today. எனக்கு மகிமை உண்டா? Praise be to God. வெள்ளக்கார மிஷினரி கொடுத்தாலும் சரி, தேவதூதனை கொடுத்தாலும் சரி, இந்த ஞான ஸ்நானங்கள்லாம் சரியல்ல. நீங்க சத்தியத்தை அறியணும். Whether it's a white missionary or an angel, you have to say that baptism is wrong. வேதபுத்தகம் என்ன சொல்றது? What does the Bible say? ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் Romans 6:4. 6ஆம் வசனம். நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக பாவ சரீரம், இந்த பாவ சரீரம் ஒழிந்து போகணும். The body of sin should be destroyed. இந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும். The body of sin should be destroyed. நம்மை பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எப்ப அறிந்திருக்கிறோம்? When do you know this? ஆனால் நான் இங்கிலீஷ்ல நல்லா சொல்லியிருக்கிறேன். Knowing this that our old man is crucified, that the body of sin may be destroyed. Knowing this, that the old man is crucified with him,
that the body of sin might be destroyed. That the body of sin might be destroyed. Knowing this, that an old man is crucified, that the body of sin may be destroyed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. பழைய மனுஷன் ஒளிந்து போகும்பொழுது பாவ சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். The old man should be crucified, that the body of sin might be destroyed. ஞானஸ்நானத்துக்கு முன்னே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய காரியம். You must understand that before our baptism, this must have taken place. இந்த பழைய மனுஷனை நாம என்ன செய்யலாம்? இந்த பழைய மனுஷன் What can we do with this old man? இந்த பழைய மனுஷனை வேதத்திலே வாசிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். We understand in the Bible that we know that this old man is crucified, இந்த பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும். that the body of sin might be destroyed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எப்படி நடக்கும்? How can this take எப்படி place? நடக்கும்? How can this take அதனால place? தான் பிரியமானவர்களே, வேதத்திலே மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை அங்கு உருவப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். That's why repentance is spoken of in the Bible. A man should repent. மனுஷன் தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். A man should be convicted and should repent for his sins. ஒரு மனஸ்தாபப்பட்டால் போதுமா? A mere conviction would suffice. மனஸ்தாபமும் பாவ தத்துவத்தை ஒரு அறிக்கையின் தேவை. Conviction and the confession should come together. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. நீ பூர்வீகத்திலே கிறிஸ்தவனாய் பிறந்ததுனால ஒரு பிரயோஜனம் அல்ல. You may be born Christian, but that doesn't help you in any way. நான் மாம்சத்திலே பிறந்தது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறந்தது ஆவியாயிருக்கும். That's why Jesus said that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. நானும் கிறிஸ்தவனாய் பிறந்தவன் தான். I was also born to Christian parents. தாப்பனாரும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான். My father was a reverend. இவரு தாத்தாவும் கிறிஸ்தவ பாதிரியார். My grandfather also. அம்மா பக்கத்து தாத்தாவும் பாதிரியார் தான். My mother's father also was reverend. All my forefathers were reverend. ஆனால் நான் எப்படி இருந்தேன்? And how was I? நான் மகா பயங்கர பாவியாய் இருந்தேன். I was a very mischievous boy. கிறிஸ்தவனாய் பிறந்ததுனாலே அது பரிசுத்தவனாயிட முடியாது. I can't be a saint just because I'm born in a Christian family. மாமிசமாயிருக்கும். That which is of the flesh is flesh. எனக்கு மகிமை உண்டாகும். நான் ஒரு காலத்தில் ஒரு நாள் மனம் திரும்ப வேண்டியாயிருந்தேன். One day I had to repent. இந்த பாவங்களை நான் அறிக்கை I செய்வேன். had to confess. இங்க பாருங்க, என்ன செய்ய வேண்டியிருக்கு? What shall we do with the old man? பாவ சரீரம் ஒளிந்து போகணும். That the body of sin might be destroyed. The old man should be crucified. இந்த கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகும். Only then you can be delivered from your evil work. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதுக்கு என்ன செய்யணும்? What should be done? ஒரு சரியான மனம் திரும்பலும் ஒரு மனஸ்தாபமும் ஒரு பாவ அறிக்கையும் நமக்கு உண்டாக வேண்டியது. A real conviction, a real confession, and a true repentance should take place. கத்தோலிக்கர் போய் செய்யற பாவ அறிக்கை போல Not like the confession of the Catholic. அவரும் செய்யற பாவ அறிக்கை போல இல்ல, நாம செய்யற பாவ அறிக்கை. Our confession is not like that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இந்த பாவ அறிக்கை எப்படி? How is our confession? நீ உன்னுடைய அவயவங்களால செய்ய ஒவ்வொரு பாவத்தையும் நீ அறிக்கை செய்ய வேண்டியிருக்கு. You have to confess every sin that you have committed to every member of your என்ன body. சொல்ல? What do you என்ன say? சொல்ல? ஆண்டவரே, நான் தான் சொல்லணும். பழைய மனுஷன். He is the old man. நீ பாவ சரீரம். நான் தான் சொல்லணும். ஆண்டவரே, இந்த கையினாலே நான் ஒரு மனுஷனை அடித்திருக்கிறேன். Lord, I have hit one person with my இந்த hand. கையினாலே நான் திருடி இருக்கிறேன். I have stolen with my hand. இந்த கையினாலே என்னென்ன பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். This and that particular sin I have committed with இந்த my hand. கையினால மொத்த காயங்கள் எழுதியிருக்கிறேன். I have written anonymous letters to the hand. காரியங்கள் சொல்லலாம். So I can confess all my sins. சொல்ல உடனே என்ன சம்பவிக்கிறது? You know what happens? இந்த கை சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. The moment I confess, this hand is crucified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். Jesus was nailed to the cross for our cross. ஆனால் நாம் நம்முடைய சரீரங்களை கொண்டு சிலுவையில் அறைய முடியாது. But we cannot take our body and nail it to the cross. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை நாம் செய்யலாம். But we can identify ourselves to the crucifixion of the Lord Jesus Christ. அதுதான் பாவ அறிக்கை என்று சொல்றேன். And that is called confession. நீ அறிக்கை செய்யும் பொழுது உன்னுடைய கை இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுக்கு ஒப்பனையான ஒரு காரியமாக. When you confess the sin that you have committed with your hand, you identify yourself with the crucifixion of the Lord Jesus Christ. உன்னுடைய கை சிலுவையில் அறையப்பட்டாய். Now that right hand is crucified. Now what's இந்த கையினாலே லஞ்சம் வாங்கி இருக்கிறேன். Lord, with my left hand I have பார்த்திருக்கீங்களா என்ன தெரியாது. நான் நிறைய முறை பார்த்திருக்கேன் I லஞ்சம். don't know if you have seen. I have seen people saying praise. பப்ளிக்ல சொல்லக்கூடாது. அதெல்லாம் I shouldn't explain to the public. எனக்கு இதெல்லாம் சொல்றது பயம் கிடையாது. ஆனா சொல்றது நல்லா இல்ல, அதனால தான் சொல்றேன். It's not decent enough, that's right. Not that I'm afraid. சரி இப்ப காமிக்கிறேன். இனிமேல் ஒழுங்கா போ, வாங்கி இந்த கையில் வாங்கி விட்டுருவாரு. போப்பா ஒழுங்கா போ, இப்படி வாங்கி இப்படி விட்டுருவாரு.
இந்த கையால வந்து வாங்கிட்ட. I have received bribes through my left என்ன hand. நடக்குது? What happens? இந்த நீ சொல்ல ஆண்டவரே நான் வாங்கிட்டேன் லஞ்சம். Lord, I have received bribes with my left hand. உடனே என்ன செய்யறது? What happens? இந்த கை சிலுவையிலே இயேசுக்கு ஒரு சிலுவை அழைப்பட்டது ஓப்பனி ஆயிடுச்சு. This left hand is identified with the crucifixion. உங்களோட பாவ சரீரத்துக்கும் கை இருக்கு. Now the body of sin also ஆனால் has நீ this hand. அறிக்கை செய்யப்படுது இந்த ரெண்டு கை ஒழிந்து போய். But the moment you have confessed, the two hands are destroyed in peace like this. கத்தோடு மகிமை உண்டா? Praise be to God. அதே போல சொல்ற கால். That's exactly the same confession. அதனாலே நான் இங்கே போனேன், நான் தவறு செய்வேன். I have gone to this particular wrong place. I have done கால் ஒழிந்து போயிட்டு முழங்கால் போட்டுக்கோ. ஒழிந்து போயிட்டு my feet are gone, destroyed. உன் கண் அப்படித்தான். That's the same இந்த thing. வாயினால செய்த பாவம், வாயினால செய்த பாவம் Mouth and ear. எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது எல்லாம் ஒழிந்து போயிட்டு போ. The whole thing is destroyed. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டதுக்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். Now, with your confession, you have identified yourself with the crucifixion of the Lord Jesus Christ. Your old man is crucified. இப்படி ஒரு அனுபவம் ஜீவனை உண்டாகாமல் விஞ்ஞானஸ்நானம் எடுக்கிறார். Without this experience in your life, you should not take water baptism. கத்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். Many take water baptism. ஒரு சகோதரி வந்து எனக்கு ஞானஸ்நானம் வேணும் என்று A கேட்டார். sister came to me and asked for water baptism. நான் சொன்னேன் நீ முன்னே எடுத்திருக்கேன் நான் கேள்விப்பட்டேனே. I told her I could come to hear that you want to உங்களுடைய baptism. உபதேசத்தை கேட்ட பொழுது அவர் வந்து ஞானஸ்நானத்துக்கு வந்தார். But when she heard about our doctrine, she came to be rebaptized. அவர் சொன்னால் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். She said, எந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கான். some meetings, யாரும் நடத்தி கொண்டிருந்திருக்கான். someone was holding on. அந்த கூட்டத்துல போன உடனே ஞானஸ்நானம் பெறுவதெல்லாம் வாங்கன்னு சொன்னார். It seemed there was also called an invitation given to those who want to be baptized. உடனே இவனும் போய் ஞானஸ்நானம் எடுத்து. She also went to உடனே ஒரு காய போட்டு அது காய்ந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஷோ போய் மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்துட்டான். And since before her whole saree could get dried up, she had gone for an athlete show. அவள் தான் வந்து இப்படி எல்லாம் நடந்துருச்சு எனக்கு ஞானஸ்நானம் வேணும் சத்தியம் தெரியாம எடுத்துட்டேன். She only came to me and said, without knowing the truth, I have taken baptism. அதனால்தான் வேதத்தில் எழுதப்பட்டது பழைய மனுஷன் ஒளிந்து பாவ சரீரம் பழைய மனுஷன் ஒளிந்து போகும் பொழுது பாவ சரீரம் சிறுவில் அறையப்பட வேண்டும். That's why it is written in the Bible that we have to know this, that our old man is crucified, that the body of sin is சரியான பாவ அறிக்கை உண்டாகும் பொழுதுதான் உங்களுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்டது ஒப்பனையான காரியமாய் அது மாறுகிறது. Only with the sincere confession of your sins, you identify yourself with the crucifixion of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. மூன்றாவது என்ன இருக்கு? Thirdly, மூன்றாவது அவர் ரெண்டு பேரும் ஒளிந்து போயாள். now ரெண்டு பேரும் ஒரு சிலுவையில் அறையப்பட்டாலும் ஒன்று ஒளிந்து போயாள். the old man was crucified and the body of sin was destroyed. The two அந்த are அதே gone. சமயத்தில் ஒரே நேரத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said that the two things take place at the same time. ஒரே நேரத்தில் நடந்து முடிகிறது. They do not take place at the same time. இது நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு அனுபவம். This is an experience which we have to have all the days of our life. ஒளிந்து கொண்டே போக வேண்டும். It should keep on being destroyed அறையப்பட்டு கொண்டே இருக்கும். as the old man gets crucified. நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு This should காரியம். take place all the days of our life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இது மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு. Thirdly, ஈகோ called the ego, the self. இல்லாட்டால் நான் என்று சொல்லுகிற ஒரு காரியம். The ego, the self. நான் எனக்கு என்னால் என்னுடையது. Mine, that which belongs to me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. பிரியமானவர்களே, மனுஷன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பான், தன்னை சேர்த்து ஒப்பு கொடுக்க மாட்டான். A man can surrender anything, but not his ego. மனுஷன் தன்னுடைய நான் என்கிறார் ஒப்பு கொடுக்காவிட்டால் அவன் பரிசுத்தவானாய் ஜீவிக்க If a முடியாது. man does not surrender his ego, himself, he can never become a saint. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஆனபடியால தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். That's why the Lord Jesus Christ came into the இயேசு world. கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருந்தார்? How was he? அவர் பிதாவுடைய சித்தம் மாத்திரம் He செய்கிறவராயிருந்தார். did the perfect will of God the இயேசு Father. கிறிஸ்துவிலே நான் என்கிற ஒரு அனுபவம் இருக்கவில்லை. There was nothing called a self or an ego in Jesus. கர்த்தருக்கு மகிமை Praise உண்டாகும். be to God. இந்த நான் என்கிற நான் ஒப்பு கொடுக்காவிட்டால் நான் இனி பரிசுத்தவானாய் ஜீவிக்க முடியாது. If I don't surrender my ego or myself, I cannot be a saint. இந்த சத்தியத்தை நாம் ஞான ஸ்நானத்தை தான் அறிந்து கொள்கிறோம். We can clearly understand the truth in the truth of our God. ஆனபடியாலே ஞான ஸ்நானத்தில் என்ன செய்கிறோம்? So what do we do about that? ஆசாரியருடைய
தண்ணீரங்களை கழுவினார்கள். We read that the priests washed themselves. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கழுவினார்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் What does it mean by wash? யோகத்துவத்தோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு ஒரு ஓவனையாயிருக்கிறது. That's an experience of being buried with the Lord Jesus Christ. பல அனுபவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. It's mentioned in different experiences. கழுவினார்கள் என்றும் They washed themselves. அடக்கம் பண்ணப்பட்டோம் என்றும் சரித்துக் கொண்டோம் என்றும் இப்படி பல அனுபவங்களாக And சொல்லப்பட்டது. it's been explained in different ways. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. நாம் இங்க பார்க்கும்போது கழுவினார்கள் என்று சொல்வது ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமமான ஒரு காரியம். In the Old Testament, there was சமமான ஒரு காரியம். and that's the type of being buried into the death of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதனால ஏற்று பெற்று அவர் மரித்து அடக்கம் The பண்ணப்பட்டார். Lord Jesus Christ died and was buried. நாமும் அவரோடு கூட ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்வதற்குரிய அர்த்தம் என்ன? What does it mean by saying that we were also buried into his death in water baptism? சில ஆள்களுக்கு இந்த விஷயம் தெரியாம கண்டதெல்லாம் பேசுறது, கண்டதெல்லாம் எழுதுறது. Some people not understanding this, they write whatever they want and speak whatever they want. ஒரு ஆள் சொன்னார், நான் குளிக்கும் போதெல்லாம் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன் என்று நம்புறேன். One person says, I believe that whenever I take a bath, I have taken a baptism. ஒரு ஆள் எழுதியிருக்கார் ஒரு பத்திரிகை நேரில், A man in Italy has written an article in a magazine. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் அல்ல, கண்ணீர் ஞானஸ்நானம். I am not taking water baptism but tears baptism. நீ கண்ணீர் ஞானஸ்நானம் நம்ம 3ஆம் நூற்றாண்டுல கான்ஸ்டன்டைன் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான். What about your tears baptism? In the 3rd century, Constantine has given baptism with incense water. எல்லாரும் நிக்க வச்சு பன்னீர் தெளிச்சுக்கோ, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றீங்க போல. And it's like a sense of the present days. He has sprinkled upon the people and said, you have all been baptized. பெரிய மாணவர்கள் இந்த மாதிரி புத்தி இல்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. வேத புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு புத்தி இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. It's unscriptural. Having a Bible in our hand, we are not to speak like this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. தண்ணீர் ஞானஸ்நானத்தை நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று பரிசுத்த பவுல் எழுதினார். Through water baptism, in the words of St. Paul, is he being buried into the death of the Lord Jesus Christ. எனக்குள்ளே சுய வாசம் பண்ணுகிறது. Self is dwelling within me. நான் என்கிற எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. That ego is within me. நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? நான் என்னுடைய சரண்டர் பண்ண வேண்டியது. I should surrender and be subject. என்னுடைய நான் சரண்டர் பண்ண வேண்டியது. I have to surrender my ego, myself. ஆனபடினால்தான் நான் தண்ணீருக்குள்ளே நான் ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிறேன். That's why I am baptized in water. இல்லாவிட்டால் கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன். Or I am buried into the death of the Lord Jesus Christ. நான் கிறிஸ்துவுடைய மரணத்தை நான் தரித்துக் கொள்கிறேன். In other words to say, I put on the death of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எதை நான் தரித்து எதை நான் அடக்கம் பண்ணுகிறேன்? Where am I buried? என்னுடைய சுயத்தை என்னுடைய நானே நான் அங்க அடக்கம் பண்ணுகிறேன். What do I bury? I bury my ego, myself. எதற்காக நான் அடக்கம் பண்ணுகிறேன்? Why do I do that? இனிமே நான் இல்லை, நான் தேவ சித்தம் மாத்திரம் செய்யும்படியாய் நான் சேர்த்திருக்க போகிறேன். I am alive forevermore only to do the will of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஞான ஸ்நானம் என்று சொல்றது என்ன பிரியமானவர்களே? What is when they want baptism? உன்னுடைய சுயத்தை நீ ஒப்புக் கொடுக்கிற ஒரு இடம். That's the place where you surrender yourself. உன்னுடைய ஈகோவை உன்னுடைய நான் என்று சொல்கிற அதை நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு இடம். Water baptism is a place where you surrender your ego to God. இனிமேல் நான் அல்ல, இனிமேல் தேவன் கிறிஸ்துதான். Henceforth not I, but Christ. இனிமேல் நான் அப்படி ஜீவிக்க போகிறேன் என்று ஒரு தீர்மானத்திலே வர ஒரு இடம். இந்த தீர்மானத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிற இடம் தான் ஞான ஸ்நானம். Water baptism is the right place where you bring a decision in your life that henceforth not I, but Christ. சிலருக்கு ஞான ஸ்நானத்துல நம்பிக்கை கிடையாது. Some people don't believe in water baptism. சிலரு கொடிக்கீழ போனா எல்லாம் ஞான ஸ்நானம். Some people think going underneath the flag is water baptism. நீ கொடிக்கீழ போனா நீ தடிக்கீழ போனா எல்லாம் Flag or a rod. It's wrong if you go beneath anything. வேத புத்தகத்திலே சொல்றது ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். In the Bible it's very clearly written that we were buried into the death of the Lord Jesus Christ by baptism. ஆனால் உலகத்துல நீங்க பார்க்கும் பொழுது மரணமும் அடக்கமும் 2 அனுபவங்களாக இருக்கின்றன. In the world, death and burial are 2 different experiences. ஆனால் ஞான ஸ்நானத்துல இது 2 ஒரே சமயத்தில் நடக்கிற ஒரு அனுபவமாய். But in water baptism, this is something in which the 2 things take place together. அதற்கு மகிமை உண்டாகும். ஒரு மரணமும் ஒரு அடக்கம் பண்ணப்படுவது அங்கு நிறைவேற்றப்படும். Death and the burial. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified with இந்த பழைய மனிதன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். My old man is crucified with him. என்னுடைய ஈகோவை என்னுடைய
பாவ சரீரம் ஒழிந்து போயிருக்கு. Because of that crucifixion, my body of sin has been destroyed. என்னுடைய சுயத்தை நான் தேவ சித்தம் செய்யும்படியா நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு தீர்மானிக்கிற ஒரு இடம். Now I have come to a right place where I decide to bury my ego into the depth of the Lord. ஞானஸ்நானம் எடுக்காட்டா என்னன்னு சிலர் கேள்வி There are கேட்கிறார். some people in question saying, what's wrong in not taking baptism? நான் கச்சிதமா ஜீவிக்கிற ஞானஸ்நானம் எடுக்காட்டா என்ன? ஞானஸ்நானம் ஒரு சடங்கு தானே. I am living a holy life. Then what more do I need? Should I take water baptism? Is it not a ritual? சடங்காய் மாற்றிக்கலாம். You can turn it to a ritual. எல்லாத்தையும் சடங்காய் மாற்றி இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல எல்லாம் சடங்கு தானே இருக்கு. You can turn every spiritual experience into rituality. That's what the present Christianity is. என்ன சடங்கு சொல்லுங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல? Tell me what rituality Christianity does not follow. எந்த குடும்பத்துல தாப்பனாத பாதியாரு பிஷப் மார்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லா In my families, we have reverends and bishops. ஆனா எதுல சடங்கு நீங்க சொல்லுங்க. But can you tell me that we don't have rituality in நீங்க any கோயில போய் பாருங்க, எது சடங்கு இல்லையா? அந்த வஸ்திரம் சடங்கு இல்லையா? It's not your garment or ritual. ஐயர்மார் வஸ்திரம் சடங்கு இல்லையா? It's not the casket or the reverend or அந்த ritual. அந்த பட்டை கட்டுறாங்க, அது சடங்கு இல்லையா? Or the belt like on his waist. Is it not the ritual? அந்த ஆள்கிட்ட போய் முன்னால நின்று புரியுன்றாங்களே, அங்க அதுக்குள்ள ஆள்கிட்ட தேவன் இருக்காரு, அது சடங்கு இல்லையா? As he crossed the altar, you turn towards the altar and bow down, thinking God will நீ சடங்காய் கொண்டு வந்திருக்கேன். Today we have turned so many things into a நீ ritual. ஞானஸ்தானத்தை கூட நீ ஒரு சடங்காய் கொண்டு வந்துடலாம். And you can turn your water baptism into a rituality. சில வேளையில உங்களுடைய பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொன்னால் உடனே சொல்றீங்க, அவரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு பெந்தகோஸ்துக்கு வந்துடுறாராம். Sometimes when you look at அவர் இந்து ஆயிருப்பா, you will say, வேற மார்க்கமா இருப்பா. the boy may be from a Hindu or from other religion, you will say, let him take baptism and come into the church, then they will give him in marriage. அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்மள பெண்ணை அவர் விவாகம் பண்ணி The கொடுத்தாங்க. moment he takes baptism, our girl can be married. பெண் வந்துடலாம், பெந்தகோஸ்துக்கு வந்துடலாம். ஒத்துக்கிட்டான். It seems the girl has decided, accepted to take baptism. பிரியமானவர்களே, பாவ கல்வியை ஒழிந்து போயிருக்கான், பழைய மனுஷன் ஜீவியில் அடையப்பட்டிருக்கான். Has the body of sin been destroyed? Has the old man been crucified? உன்னுடைய சுயம் அந்த அடக்கம் பண்ண தேவ சித்தம் செய்யும்படி அந்த ஒப்பு கொடுத்திருக்கிறியா? Have you surrendered your ego to do the will of God? Has it been revealed? அனுபவங்கள் இல்லாமல் விவாகத்துக்காக நீ ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொன்னால் அது சடங்கு தான். If you say that you are going to take water baptism without the spiritual experiences, remember, it is a ritual. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இப்படிப்பட்ட ஞானஸ்தானங்கள் எடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, எடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. Go to them that take and to them that give such a baptism. தேவனுடைய நியாயத்திற்கு தான் வரும். தேவனுடைய வசனங்கள் மேலே, சத்தியங்கள் மேலே நாம் விளையாடக்கூடாது. We have to play with the word of God. We have to be careful with God's word. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி போனார். The Lord Jesus Christ went to John the Baptist to be baptized of him. இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெறும்படி போனார் என்று அனைவர் கேட்கிறார். Many ask us, saying, why did Jesus go to take baptism? நம்ம தான் பாவிகளா இருந்தோம், இயேசு கிறிஸ்து கூட பாவியா? We were sinners. You think Jesus was a sinner? இயேசு கிறிஸ்து ஏன் எடுக்கும்படி போனார்? Then why did Jesus go to be baptized? நீங்க அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? How do you read that in the verse? யோவான் சொன்னார், ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? John said, Lord, when I am to be baptized of thee, why is it that you come to me to be baptized? இயேசு சொன்னார், யோவானே, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. Jesus said unto John, suffer it to be so now. இதயமாய் நான் எல்லா நீதியையும் எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறேன். That must also fulfill all the righteousness of God. தேவ நீதியை நிறைவேற்றும்படி தொடங்குற ஒரு இடம் தான் ஞானஸ்நானம். பிரியமானது, Baptism is the right place where we begin to fulfill all the righteousness of God. வார்த்தையில நீங்க கவனிங்க, எல்லா நீதியும் தொடங்குற ஒரு இடம். Consider the work of the Lord Jesus Christ. Third place, where you begin to fulfill all the righteousness of God. எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டும். That would become us to fulfill all His righteousness. முதலாவது ஒரு ஸ்டெப் தான் ஞானஸ்நானம். That is the first step to fulfill the righteousness. மனதில் விருப்பாடு முதலாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஞானஸ்நானம். You repent and you begin with the first step to fulfill all the righteousness. எப்படி நீ நிறைவேற்றுகிறார்? How do you fulfill? எப்படி நிறைவேற்றுகிறார்? How do you fulfill? உங்களுடைய சித்தத்தை நீ முதலாவது நீ ஒப்பு கொடுத்து You subdue or you surrender your ego first of all. எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும். Thus it becomes us all to அந்த fulfill. நாள் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை
அவர் நிறைவேற்றி கொண்டு வந்து அது முடித்தார். From that day onwards, Jesus began to fulfill all the righteousness of God, and finally it is finished. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரனே சகோதரி, தேவ சுத்தம் செய்யும்படி நீ தீர்மானிக்கிற ஒரு இடம் தான் அந்த ஞான ஸ்நானம் என்று சொல்லுவது. Dear brother, dear sister, water baptism is the right place where you come to decide to fulfill all the righteousness of God. அநேக விஷயங்கள் சொல்ல இருக்கிறதுனால இதுல நான் அதிகமாக சொல்றதுக்கு எனக்கு முடியல. I have no time to tell you. அவர்களே அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை கழுவினார். And the priest was brought back to the basin later and they were washed. அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு வஸ்திரங்கள் உடுத்தினார். After which priestly garments were given to them. அந்த வஸ்திரம் சொல்றது என்ன? அந்த வஸ்திரத்தை உடுத்தி அவர்களுக்கு ஆசாரிய வஸ்திரங்களை உடுத்தி அவர்கள் அபிஷேகம் பண்ணார். After that they were given the priestly garments, then they were anointed. அது என்னத்தை காண்பிக்கிறது? பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்திலே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை தரித்துக் கொள்வதை, சுபாவத்தை தரித்துக் கொள்வதை அது காண்பிக்கிறது. That speaks of we putting on the nature, the character of the Lord Jesus Christ. தரித்துக் கொள்வது என்றுதான் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. In the New Testament scriptures it says that we put on the new man. நாம் அவரை எப்படி வாசிக்கிறோம்? How do we read that? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாசிங்க. 74-23 வசனத்திலும் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உண்டாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சித்திக்கப்பட்ட புதிய மனுஷனை தைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். And we put on the new man which after God is created in true righteousness and holiness. 3-10 வசனத்திலேயும் இதே காரியத்தான் சொல்லப்பட்டது. We read about the same thing in Colossians chapter 3 verse 10. அதற்கு மகிமை உண்டாகும். இது வேற ஒரு விஷயம். This is a different aspect. ஆனால் அந்த தொடர்ச்சிக்காகத்தான் நான் இது சொல்ல. I'm just quoting this for a continuation. அதற்கு மகிமை உண்டாகும். முதலாவது கழுவப்படுதல். First of all, they have to be washed. இரண்டாவது கழுவப்படுதல். There's a second washing. இரண்டாவது கழுவப்படுதல் நாம் தினந்தோறும் கழுவப்பட வேண்டியிருக்கிறது. That speaks of the priest being washed every day. ஆசாரியர்கள் அந்த ஊழியம் செய்யும் போகும் பொழுது தினந்தோறும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார். Every day when the priests go to do their ministry, they wash their hands and feet. நம்முடைய ஜீவியத்திலேயும் நாம் தினந்தோறும் நம்முடைய கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது. Even in our personal life, there is an experience likened to washing our hands. நான் என்னைக்கோ எடுத்துவிட்டேன் சொல்லி திருப்தியாக இருக்கிறதல்ல. Please don't be satisfied saying, oh, I have already taken water baptism one day. நினைக்கிறார்கள் நான் 20 வருஷத்துக்கு முன்னேற்றம் 30 வருஷத்துக்கு முன்னேற்றம் என்று நினைக்கிறார். There are some who can go, 20 years ago I took baptism. Some of us say, என்ன சொல்லுவது? but what is the Bible? கழுவுவது நமக்கு உண்டாவது. There is a washing which we should have every day. தினந்தோறும் எடுத்துக்கொண்டு மனதை தைத்துக் கொண்டு வருகிற ஒரு அனுபவம் அதில் உண்டு. There is an experience of being buried into the death of the Lord Jesus Christ, and that every day. நம்முடைய ஜீவியத்திலே நீக்கப்பட வேண்டிய அனுபவங்கள். There is an experience of putting off in our life every day. அதற்கு மகிமை உண்டாகும். I say to God. நாம் அதை குறித்துத்தான் நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம். It's concerning what we read in these நாம் verses. எப்படி வாசிக்கிறோம்? Are you reading that? தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் That he might sanctify and cleanse it with the washing of water by the word. பிரியமானவர்களே, ஒரு ஆள் ஒரு ட்ராக்ட் எழுதியிருந்தார். I read a tract written by a particular person. அவர் இந்த வசனத்தை குறிப்பிட்டு தான் எழுதியிருந்தார். His tract was based on this verse. தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் That he might sanctify and cleanse it with the washing of the water by the word. அவருடைய அர்த்தம் அவர் எப்படி அர்த்தம் I கொடுக்கிறார்? know how he interpreted it. தண்ணீர் முழுக்கு என்று சொல்வது ஞான ஸ்நானம் அல்ல. Washing of water is not water baptism. எல்லா புத்திசாலிகள் எல்லாம் இருக்கிறார். தண்ணீர் முழுக்கினால் வேற வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. உங்களுக்கு வேற வசனம் தெரியாதா எதுக்கு இந்த மாதிரி நான் எழுதுவேன்? The word of God is very clear. He is cleansing and sanctifying it by the washing of water. That speaks about water baptism. தண்ணீர் முழுக்கினால் தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து என்று சொன்ன வார்த்தை அவர் எப்படி அர்த்தம் கொடுக்கிறார்? அது ஞான ஸ்நானம் அல்ல. His interpretation of this verse is that it is not water baptism. நம்ம வேற வசனத்தை படித்து கொண்டிருந்தா போல சுத்திகரிப்பு வந்துடும். He says, as you keep reading the Bible because it's by the word, you can be sanctified and cleansed. அவர் தோழனா இருந்தா பரிசுத்த பவுல் எழுத வேண்டியதில்லை. If you think it's such an easy experience, why should St. Paul write this? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து என்று சொல்வதை அர்த்தம் என்ன? That he might sanctify and cleanse it with the washing of water by the word. What is that? ஞானஸ்நானம் தண்ணீரில் முழுகிட்டோம் என்றது மாத்திரமல்ல. Not just that we have been immersed in water in baptism. நான் நம்முடைய சுயத்தை எழுந்து கொடுத்துட்டோம் என்றது மாத்திரமல்ல. Just once we have given our ego, இன்னும் நம்மிலே
are to be removed from our life. அதே வேத வசனத்தை கொண்டு இல்லாட்டால் ஞான ஸ்நானம் உபதேசத்தை கொண்டு தான் நீக்கலாம். That can be removed only by the doctrine of water baptism. That by the word. ஞான ஸ்நானம் உபதேசம் சொல்லி தண்ணீர் முழுவது என்று மாத்திரமல்ல. Doctrine of water baptism is not just being immersed in water. தான் உன்னிடம் நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீக்குவதற்கான உபதேசங்கள். Together with it is supplied all the doctrines of the sanctification to which all those things which are the இருக்கு. That's why there is a second washing in water baptism. Apart from the first washing, the priest has to come to the basin, lay one wash every day. To be satisfied because you are taking baptism one day. It's not to say that I am baptized 30 years sins and to live in sin today. From the day you have been baptized in water, every day there should be a process of something and evil removed from your life. That's why he is sanctifying you, cleansing you by the washing of water, by the word, the doctrine of water baptism. தண்ணீர் என்று சொல்வது என்னத்தை காண்பிக்கிறது? ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறது. வசனம் என்று சொல்வது என்னத்தை காண்பிக்கிறது? ஞானஸ்தானத்தை பற்றி ஞானஸ்தான உபதேசத்தை கொண்டு ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகும். சுத்திகரிப்பினுடைய உபதேசம் நான் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே போவேன். என்ன சுத்திகரிப்பு பாட்டு பாடுவதனால அது ஒரு நல்ல வாழ்க்கை தான். அதை பற்றி பாடுறது நல்லதுதான். ஆனால் எப்படி நீ சுத்திகரிக்கப்படும்? சுத்திகரிக்கப்படுற உபதேசங்களெல்லாம் ஞானஸ்நான தளத்தில் தான் கீழே வருகிறது. அதனால்தான் விரும்பவரும் ஒரு பதில்கள் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. சகோதரி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆனால் ஞானஸ்தான உபதேசத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜீவிகளை சுத்திகரித்து நீக்க வேண்ட வேண்டிய காரியங்களை நீங்க கொண்டு வருகிறீர்கள். அந்த வசனத்திலே எப்படி வாசிக்கிறோம்? ரெண்டு காரியங்களை பற்றி வாசிக்கிறோம். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு கீழே வசனத்தை வாசிக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும். That it might be holy, having no spot or wrinkle or any such thing. அதற்கு மகிமை உண்டாகும். கரை என்று சொல்வது என்ன? நான் ஒரு காலத்தில் பெரிய அசுத்தத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு சின்ன கதை தான் இருக்கு. இந்த வஸ்திரத்தை நீங்க பார்த்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த வஸ்திரம் ரொம்ப அழுக்கா இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் இதை சுத்திகரித்து நான் இதை துவைத்து இதை நான் உடுத்திருக்கேன். நீங்கள் சுத்தமான உடை என்று நீங்க சொல்லலாம். ஆனால் எங்கேயோ பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன கரு இருக்கு. அதனால்தான் ஸ்பாட் என்ற வார்த்தை இருக்கு, ஒரு புள்ளி. That's why the word spot is used. தமிழ்ல கரை என்று சொன்னால் இங்கிலீஷ்ல புள்ளி உண்டாப்பா, ஒரு சின்ன புள்ளி. English is very clearly said a spot like a dot here. Even that should not be there in our life. அளவுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். We should be sanctified to such a great measure where we are stuck. ஞானஸ்தான உபதேசத்திலே உங்களுடைய சின்ன புள்ளி கூட இல்லாத அளவுக்கு சுத்திகரிக்கப்பட உபதேசம் ஞானஸ்தானத்தில் உண்டு. The doctrine of water baptism contains only the doctrine of sanctification, wherein you are sanctified to the core, where you have not even a spot in you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. திரை என்று சொல்றது என்ன? திரை என்று சொன்னால் மெலினம். முகத்துல இந்த ரிங்கிள்ஸ் உண்டாயிருக்கு, அதெல்லாம் தான் திரை. The aged people get wrinkles on their faces. பாருங்க, எல்லாருக்கும் ரிங்கிள்ஸ் வந்து. The aged people get wrinkles. That speaks about one's weakness. சின்ன வயசுல நானும் கூட நல்லா தான் இருந்தேன். When I was young, I too was good looking. இந்த விதியை பாருங்க, ஒரு ஜோரா இருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடும், ஒரு 40 வருஷம் ஆயிடும்.
He may become 30 years old later. இப்படியே இருப்பாரா? If he ends like this, எல்லாம் தலைவன் ஆயிடுறாரு. ரிங்கிள்ஸ் வந்து he is an old man with wrinkles on his face. உடனே சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, ரிங்கிள்ஸ் சொன்னாங்க தலைவன் ஆயிடுச்சு. So people will come to him and say, what's it? சொல்றாங்க, நீ பெரிய கலவன் ஆயிடுச்சு, நீ கலவன் ஆகாம இத்தனை வருஷம் அப்படி போக வாழ்வன் ஆயிட்டு முடியுமா? People come to me and say, Pastor, you have become old. That's true. Actually, when you become old, as you go down. உங்களுடைய முடியங்க, உங்களுடைய ஆளுங்க, இது எல்லாம் கேட்கறாரு. எல்லாம் போயிடுச்சு, வயசாக எல்லாம் போயிட்டு எல்லாம் தெரிய வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஜீவித்து இருந்து 10 வருஷம் மூச்சு முடிஞ்சது காரியம். Another 10 years time, that's all. I don't think I'll live anymore. கத்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, இது திரைன்னு சொல்வது பலவீனத்தினால் ஏற்படுகிற காரியம். So wrinkle is something that comes to weakness. கிறிஸ்துவனுடைய சபையில் திரை உங்களை இருக்கக்கூடாது. In the church of the Lord Jesus Christ, there should not be any wrinkle. அவர் ஒரு கண்ணில She is like a virgin. ஒரு பெண் விவாகத்துக்கு கொண்டு வரும் பொழுது, When a girl is brought for marriage, அவளை பார்க்கும்போது அவள் நன்றா இருக்கும். she has to go beautiful. பெண்ணா விடுத்தல சரியா கழனி மாதிரி இருந்தா யார் இருந்தாங்க? If she looks old with all wrinkles, do you think any boy will come forward to marry her? வயசுதாங்க, ஆனா எப்படி மகன் அப்படி ஆயிடுச்சு. Now she has got all wrinkles, she is only 25 years old. சரிங்க, நாங்க உங்களுக்கு பின்னால் அறிவிக்கிறோம் போவாங்க, அப்படி காய்டு கூட போட மாட்டாங்க. Males are like, you go home in April, you know, they won't even write. வேணுமா வேண்டாமான்னு கூட தெரியப்படுத்துவாங்க. They won't even let them know if they want the girl. கண்ணிகைக்காகத்தான் வருகிறார். The Lord Jesus Christ is coming again for the same purpose. கண்ணிகையாக இருக்க வேண்டும். The church of the Lord God must be இந்த கண்ணிகையால not a weak virgin, கரைக்கிற நிர்வாணி ஒன்றுமில்லாத ஒரு கண்ணிகை, having no spot or wrinkle or any such thing. கரையும் திரையும் ஒளிந்து போகும்போது சபை பரிசுத்தமாய் காணப்படுகிறது. When all the spots, wrinkles or such things are removed, the church becomes holy. இந்த கரையும் திரையும் நீக்கப்படுகிற அனுபவம் ஞான ஸ்நானத்தில் தான் உண்டாகும். The experience of removing all the spots and wrinkles from our lives begin with water baptism. ஞான ஸ்நானத்திலே மாத்திரமே ஞான ஸ்நானம் உபதேசத்தை தொடர்ந்து நடந்து வருகிறது. Not just in water baptism, it continues with the doctrine of water baptism. அது மாத்திரமல்ல, Not only that, வார்த்தை என்ன நான் வாசிக்கிறோம், what do you read later? தரும் மகிழ்வுள்ள சபை, That he might present it to him as a glorious church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவையற்றது, Its glorious without blame. மகிமையுள்ள சபை, It's glorious, holy, மகிமையுள்ள without சபை blame. எப்படி உண்டாவது? How does such a church? உபதேசத்தினாலே. It's the doctrine of sanctification. Sanctification, அது பரிசுத்தமாக்கப்படும், made holy. And then they are made holy after the doctrine of sanctification. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. பரிசுத்தமான உபதேசத்தில் உண்டாகிறது. That begins with the baptism of the Holy Spirit. ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். The Lord brings into our lives the holy life without blame. கர்த்தராக இயேசுவுக்கு பாவம் அறியாதவராக The இருந்தார். Lord Jesus Christ knew no sin and he lived in such a life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதுதான் அந்த வசனத்தில் உள்ள சத்தியம். This is the truth we understand from the Bible. ஞான ஸ்நானத்திலே அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் அடைந்து கொள்வோம். We know and gain such an experience in water அது baptism. மாத்திரமல்ல, Not only that, இந்த தொட்டி வெண்கலத்தினாலே உண்டாக்கப்பட்டது. this label was made of brass. வெண்கலம் என்னத்தை காண்பிக்கிறது? What is brass reading? தேவனுடைய கிருபையை அது காண்பிக்கிறது. Brass speaks about the grace of the Lord Jesus. நாம் கர்த்தராக இயேசுவுடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்திலே நாம் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, Through water baptism, when we are buried into the death of the Lord Jesus Christ, தேவன் நமக்கு ஒரு கிருபையை அவர் தருகிறார். the Lord God gives us a grace. அந்த கிருபை நம்ம நாம சுத்திகரித்துக் கொண்டே போகும். And the grace begins to sanctify us. Okay? தான் வெண்கலத்திலே அது செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது. That speaks of the label being made of brass. அது மாத்திரமல்ல, அந்த தொட்டிக்கு அளவுகள் கொடுக்கப்படவில்லை. No measurement has been given for the labor. ஆசிரியர்களாக எல்லாவற்றுக்கும் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Every other instrument of the tabernacle has a measurement. ஆனால் வெண்கல தொட்டிக்கு மாத்திரம் அளவு கொடுக்கப்படவில்லை. But no measurement has been given for the grace and labor. அது என்ன காண்பிக்கிறது? நீ ஞானத்தான சத்தியத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டு வரும் பொழுது, As he gets sanctified by the truth of water baptism, தேவனுக்கு அளவற்ற கிருபையை அவனுக்கு கொடுத்துக் கொண்டு வருகிறார். God will give you grace beyond measure. ஜீவித்தது பெரிய கஷ்டம் தான் தெரியுமானது. It's really hard to live the life. சுத்திகரிக்கப்பட்டு ஜீவிக்கிறது பெரிய கஷ்டம் தான். It's a difficult life to be sanctified and live a holy life. அளவற்ற கிருபைகளை உனக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி தான் அதுக்கு அளவு சொல்லப்படவில்லை. But the measurement of the labor has not been given in the tabernacle just to tell you that God gives you grace without measure for this life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதுதான் இந்த வெண்கல தொட்டியிலே நாம் படித்துக் கொள்கிற ஒரு காரியம். This is the truth we understand from the grace and labor. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் நாம் கீழே வாசிக்கும் பொழுது
மேலே பார்க்கும் பொழுது In the same chart, in the lower portion, you see another labor. இதே வெண்கல தொட்டியை ஒரு விசாலமான ஒரு விஷயமாய் மாற்றப்பட்டது. The same brazen labor is explained in a larger extent. அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்த பொழுது When the children of Israel were traveling in the wilderness, ஒரு வெண்கல தொட்டியை தான் உண்டாக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. and today was said to make a brazen labor. ஆனால் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்த பொழுது But when they entered into the land of Canaan, தாவீதுக்கு ஒரு எண்ணம் உண்டானது. David got this idea of mind. நான் கேடு மரம் வாய்த்தப்பட்ட வீட்டிலே நான் ஜீவிக்கிறேன். I am living in a palace made of cedars. தேவனுடைய பெட்டியோ பெரிய மரவில் இருக்கு. But the ark of the Lord God is behind the curtain. நான் தேவனுடைய பெட்டிக்கு ஒரு இடைப்பாத தளத்தை நான் உண்டாக்க வேண்டும். I let me make a resting place for the ark of the covenant of God. நான் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தொடங்கினான். This is how David developed a desire to build a temple for God. பரிசுத்தாவியானவர் மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்தது போல பரிசுத்தாவியானவர் தனக்கு எழுதி கொடுத்ததாய் 4வது சொல்லுகிறார். In the book of Chronicles, David said, even as God gave a pattern to Moses, God had given in writing the pattern of the கட்ட வேண்டியதுடைய அந்த முறைமைகளையும் அந்த அளவு எல்லாம் பரிசுத்தாவியானவர் தேவன் எழுதி கொடுத்தார். The Holy Spirit had given everything in writing, all the measurements and the pattern of the temple of God. அதேபடிதான் தாவீதும் கூட கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தான். This is exactly how David desired to be the temple of God. கர்த்தர் சொன்னார், நீ யுத்த புருஷனாய் இருக்கிறார். But God said, you are a man of war. அநேக ரத்தம் சிந்தி இருக்கிறார். You have shed much blood. ஆனால் ஒரு சமாதான புருஷன் தான் இதை கட்ட வேண்டும். But only a man of peace will be able to build this இந்த temple. குமாரனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான். Thy son Solomon shall build a temple for me. தாவீது ராஜா எல்லாவற்றையும் சாலமோனுக்கு சொன்னான். David gave everything to Solomon. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய பொருள் எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைத்தான். And he gathered and prepared every material needed for the building of the temple of God. சாலமோன் தன்னுடைய காலத்திலே இந்த ஆலயத்தை கட்டினதாய் நாம் வாசிக்கிறோம். We read in the Bible that during his days Solomon built the அந்த temple. ஆலயத்திலே இந்த கடல் தொட்டியை இந்த வெண்கல தொட்டியை இப்படி மாற்றி இருக்கிறான். In his temple, Solomon had made the same brazen laver like a molten sea here. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இதுக்கு கடல் தொட்டி, இதுக்கு வெண்கல தொட்டி என்பது This is called the molten sea. this is The brazen laver. இது பேரிசன் லேவர். இது வெண்கல தொட்டி. And in the tabernacle it was called the brazen laver. ஆனால் சாலமோனுடைய தேவாலயத்திலே இதற்கு பேர் கடல் தொட்டி என்று பெயர். In the Solomon's temple, the same laver is called the molten sea. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அளவில்லாத ஒரு வெண்கல தொட்டி இங்கு கடல் தொட்டியால் The மாற்றப்பட்டிருக்கிறது. brazen laver which has no measurement becomes the molten sea in Solomon's temple. இதில் என்ன நாம் விளங்குறோம்? How do they understand that? வனாந்தரத்திலே இப்படி ஒரு வெண்கல தொட்டி இருந்தது. In the wilderness, in the tabernacle, there was a brazen laver. கானானுக்குள்ளே வந்த பிற்பாடு இந்த வெண்கல தொட்டி ஒரு வெண்கல தொட்டியாக இருக்க முடியாது. But once they come into the land of Canaan, it cannot remain to be an ordinary brazen இது laver. ஒரு கடல் தொட்டியாக மாற்றப்பட வேண்டும். It should become a molten sea. ஞானஸ்நானத்தின் உபதேசம் வரும் ஞானஸ்நானம் என்பது மாத்திரமல்ல, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் என்ற அந்த சத்தியம் மாத்திரமல்ல. But talking about the baptism is not just the truth of being immersed in water. அதனால தான் இந்த ஞானஸ்நான சத்தியத்தை விரிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். That's why we'd like to explain very clearly the truth of water baptism. ஒரு காலத்துல எல்லாரும் வாங்க கண்ணத்தை முக்கியம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, எல்லாம் வந்து எடுத்துக்காங்க. என்னத்துக்கு எடுக்கிறோம் தெரியாது. At one time, at the end of the convention, it to be announced all those who want baptism can go forward. All come rush for the baptism. சரியான உலகங்கள் படிப்பிக்கிறது. The truth of the doctrine of baptism was not clearly. ஞானஸ்நானத்தை பற்றி படிப்பிக்கிறதுக்கு உபதேசங்கள் அவருக்கு தெரியவில்லை. They do not have the full understanding of the doctrine of the baptism. அதற்கு மகிமை உண்டாகும். இதிலே நாம் படிக்கிறது என்ன? What do you understand? ஞானஸ்நான உபதேசம் கடல் போல் விசாலமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான். The truth of water baptism is named like a sea so vast. அவ்வளவு விசாலமான ஒரு உபதேசம் அது ஞானஸ்நானம். The doctrine of water baptism is so great, huge and vast like a sea. ஞானஸ்நானத்திலே எத்தனையோ விஷயங்களை படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. தனி நேரம் இல்லை. We have just no time, but there are so many things to be taught in water baptism. நான் சுருக்கமாக விஷயங்களை சொல்லிவிட்டு போவேன். That's why they are giving the whole truth in a nutshell. நான் இங்கே பார்க்கும் பொழுது இப்படி ஒரு தொட்டியை அவன் உண்டாக்கலாம். He had made a laver like this. நாங்கள் இந்த பணத்தில் அது சரியாக நாங்கள் காட்ட முடியல. He had tried to put it சரியாக வரைஞ்சு காட்ட முடியல. We are unable to explain it clearly. ஆனால் இந்த தொட்டியினுடைய அளவை நீங்க பாருங்க. But consider the measurement of the laver. அதிலே அளவு கொடுக்கப்படவில்லை. The brazen laver in the ஆனால் இந்த தொட்டிக்கு அளவு
கொடுக்கப்பட்டது. But measurement for the northern tree was given. இந்த ஒரு முனை தொடங்கி இந்த ஒரு முனை தொடங்கி இது வரைக்கும் 10 கியூபிக், 10 முழம், 10 முழம். From one branch to the other is 10 cubits broad. 10 கியூபிக். ஆனால் அது மாத்திரமல்ல, இதனுடைய சுற்றளவு Not only that, its second branch is also given. 30 முழம். It's 30 cubits. 30 முழம். 30 cubits. இப்படி இதனுடைய உயரம் 5 முழம். And it's 5 cubits high. அது மாத்திரமல்ல, இது 3000 தமிழில் கிராம் எழுதியிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல பாத் எழுதியிருக்கு. It can contain 3000 baths of water. ஒரு பாத் என்று சொல்வது 7.45 லிட்டர். One bath is equal to 7.25 liters. 3000 குடம் என்று சொல்றது, 3000 பாத் என்று சொல்றது எத்தனை லிட்டர்ஸ் என்று பாருங்க. You can calculate and see how many liters will be 3000 baths. ஏறக்குறைய 22,000 இல்ல 22,000 குடங்கள் பிடிக்கிறது, லிட்டர்ஸ் பிடிக்கிறது. Roughly 22,250 liters of water. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கு. I think it must be like a big swimming pool. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அவ்வளவு அது மாத்திரமல்ல, 5 முழம் இங்கே உயரம் கூட இருக்கு. Not only that, it's about 5 cubits high. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. இவ்வளவு பெரிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Such a measurement has been given. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. அதே மாதிரி இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? What is the truth that we have to understand here? நாம கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தால், And I think if we go on with the 10 calculation, முழம் நீளம், it's 10 cubits 30 broad, முழம் சுற்றளவு. which circumference 30 cubits. ஆனால் இதனுடைய கணக்கு போட்டு பார்த்தால், I think if you calculate, நீங்க சொல்லுங்க, யாருக்கு தெரியும் அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? சொல்லுங்க, ஃபார்முலா தெரியாதா? formula for finding out the circumference. சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr. நீங்க 2πr போட்டு பார்த்தாலே, If you calculate with the formula 2πr, இது வந்து 5 முழம், இது 10 முழம். and the distance between one branch and the other is 10 cubits. 2πr and 2 into 22/7 into 5. So 2πr is equal to R is equal to 30. R is equal to 30. R is equal to 30. That's the calculation we get. அப்போ R is equal to, But the circumference is equal to 30. Now we'll find out the radius. 30 into 7/22 into 2. That will be R is equal to 30 into 7/22 into 2. இருக்கலாம். இந்த 2 15 105/22. 17/22. The answer will be, radius will be 417/22. ஆனால் வேதத்திலே 5 முழம் என்று சொல்லி, But 5 முழம். in the Bible it is said that the radius is 5 cubits. ஆனபடினால நான் நினைக்கிறது எப்படின்னா, This is how I have understood now. அது ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கு, கொஞ்சம் ஸ்லைட்டா. The label must be in slightly an oval shape. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அது 30 முழமா இதை காட்ட முடியும். Only then the circumference could be 30 cubits. கர்த்தருக்கு மகிமை Praise be உண்டாகட்டும். to God. எப்படியும் அது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. However, the measurement has been given. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இங்கே ஞான ஸ்நானத்திலே நாம் படிக்க வேண்டிய வேறு சத்தியங்கள் உண்டு. But there is a truth, another truth which we have to learn here at this mountain tree. உங்களை பற்றியே படித்த அந்த சத்தியம் எல்லாம் நாம் இங்கே படிக்க வேண்டியது. The truth that we learn in the Basin neighbor is not the same as we learn here. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. உங்களை பற்றியே நாம் படிக்கும் பொழுது, In the Basin neighbor, இது ஒரு கோப்பையினுடைய வடிவமாக இருந்தது. the mountain tree is in the shape of a cup. அது மாத்திரமல்ல, இது ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்கு. In the chart, the figure is given as straight. ஆனால் இதனுடைய அந்த ஓரம் 4 விரல்களை அளவு அப்படி விசாலமா இருக்கும். In the Bible, it's given that the brim is a hand breadth. அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். On the end, it just widens and stands around as a அது ring. மாத்திரமல்ல, அது நீலி புஷ்பத்தினுடைய அந்த நீலி புஷ்பங்களால நீலி புஷ்பத்தை செய்து வைத்து நீலி புஷ்பத்தை போல அது இருக்கணும். Not only that, there is a work of a lily flower around in that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அது மாத்திரமல்ல, Not only that, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது
ஒரு முழத்துக்கு 10 வீதம் ரிஷபங்கள் செய்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். 10 oxen, and the age of 10 oxen for 1 cubit is named in 2 rows here in the labor. நாம ராஜாக்களை வாசிக்கும் பொழுது இது மொக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. In the book of the Kings, it is said as 10 mops in 1 cubit. ஆனால் நாராயணத்தில் வாசிக்கும் போது இது ரிஷபங்கள் என்று சொல்லி. But in the book of the Chronicles, it is said 10 oxen in 1 cubit. நாங்க படத்துல காட்டவில்லை, அது நாங்கள் தனியா காட்ட வேண்டியதுதான். We should have actually shown in the chart, but we are saying to do it. இது நீலி புஷ்பத்தை போல இருக்கு. And the wind is like a lily flower. இங்கே அந்த ரிஷபங்கள் இருக்கு. And then down below you have ஒரு முழத்துக்கு 10 என்று சொன்னால் 1 cubit there are going to be 10 oxen. இங்கே 30 முழம். And now it's about 30 cubits. 30 முழத்துக்கு 500 ரிஷபங்கள். So there are 600 oxen. அதே போல 2 வரிசைகளாய் இருக்கின்றன. Therefore for 1 row and now 2 rows. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நாம் கீழே பார்க்கும் பொழுது And below we see இது 12 ரிஷபங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு கொப்பரை. this labor is like a cup placed on 12 oxen. 3 ரிஷபங்கள் அந்த பக்கம், 3 oxen placed to the other side. 3 ரிஷபங்கள் இந்த பக்கம், 3 to the south. 3 ரிஷபங்கள் முன் பக்கம், 3 to the north. 3 ரிஷபங்கள் அந்த அடுத்த பக்கம். 3 to east and to west. 3 ரிஷபங்கள் 4 திசைகளில் வைக்கப்பட்டு அது மேலே இந்த கொப்பரை வைக்கப்பட்டு. So 3 oxen point each direction in all. Therefore 12 and the labor is placed on the அது top. மாத்திரமல்ல, இந்த ரிஷபங்களுடைய பின்புறம் எல்லாம் அந்த கொப்பரை மறைத்திருக்கு. And the back portion of the oxen has covered the labor. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இது என்னத்தை வெளிப்படுத்துகின்றன? What is this reveal? ஞான ஸ்நானத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்களும். There are certain truths which we have to learn in water இந்த baptism. சத்தியத்தை நாம் இங்கே படிக்கிறதில்லை. We don't understand those truths in the brazen labor of ஆனால் baptism. இந்த சத்தியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். We learn all the truths in the mercy of the temple. இதிலே இல்லாத சத்தியம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. The truths not mentioned there are mentioned here. அதனுடைய வால் நீலி புஷ்பங்களை போல் இருந்தன. Its mouth on the edges were like the lily flower. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நாம் வேதங்களை வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டில் மனவாட்டில் தான் நீலி புஷ்பம் என்று சொல்லப்பட்டது. In the Songs of Solomon, we understand that the lily flower is the bride. நான் பள்ளத்தாக்கின் நீலி என்று அவள் தன்னை குறித்து சொல்லுகிறார். He says, I am the lily of the valley. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஞான ஸ்நானத்தில் நாம் இங்கே ஒரு நீலி புஷ்பத்தை நீலி புஷ்பங்களுடைய அந்த உருவத்தை நாம் பார்ப்போம். But in the mountain sea, around the labor, you see the picture of a lily flower around. நீலி புஷ்பம் என்னத்தை காண்பிக்கிறது? What is this lily flower in water baptism? சாந்தமும் மனத்தாழ்மையும் நீலி புஷ்பம் காண்பிக்கிறது. In the common way, lily flower is a type of the lowly, weak nature. ஆனால் மறுபக்கத்திலே பார்க்கும் But on the other hand, நீலி புஷ்பம் சம்பூர்ணமாய் தன் ஓட்டு கொடுக்கிறதை காண்பிக்கிறது. lily flower stands for a total surrender. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நீலி புஷ்பத்தை நீங்க பார்க்கும்போது அது முற்றிலுமாய் தன் ஓட்டு கொடுக்கிறது போல A காணலாம். lily flower is one which is completely given itself. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிடப்பட்டு பேசியிருக்கிறதுனாலே Because it has been compared together with the death of the Lord Jesus Christ. சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுத்தல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீரியத்தில் இருந்த ஒரு சுபாவம் என்று நாம் காண்கிறோம். We understand that in the life of the Lord Jesus Christ, a total surrender, a complete surrender was seen as a trait of the character of Christ. காலத்திலே இயேசு தன்னை முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. So in water baptism it reveals the traits of character of the Lord Jesus Christ that he completely gave himself. அதனால தான் அவர் யோவானிடத்திலே போய் யோவானே நீ எனக்கு ஞான ஸ்நானம் கொடு. That's why he went to John the Baptist and said, you baptize me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்யும்படி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாய் இருந்தார். Jesus Christ came to the one as a man who completely gave himself in water baptism. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிய காலத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒன்று சுயமாய் செய்தவர் அல்ல. In the life of the Lord Jesus Christ, you can notice one thing, that he never did anything of his own. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? If you ask him for his words, what will you say? எனக்கு சொன்னதைத்தான் நான் செய்கிறேன். I do what my Father asked me to do. எனக்கு கட்டளைகளைத்தான் நான் சொல்லுகிறேன். Whatever the Father commanded, that I do. பிதா கட்டளையாமல் ஏழு
தகப்பன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. Jesus Christ never performed any miracle which the Father did not command. அவருக்கு எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் The கொடுத்தார். Father had given him all power and authority. எல்லா மனிதோடு உயிரோடு எழுப்புவதற்கு அதிகாரம் வல்லமை To quicken any dead man. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா சொன்னதை தான் செய்தார். But Jesus did only what the Father said. கானான் ஒரு கல்யாணத்திலே நீங்கள் போய் கானான் ஒரு கல்யாணத்திலே ரசம் இருந்து போன பொழுது இயேசு கிறிஸ்துடைய தாய் வந்து சொன்னார். In the marriages of Cana of Galilee, when wine was lacking, Jesus' mother Mary came in and said, இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. and she asked him for wine, and he said, my time has not come yet. என்ன வேலை வரல? What's the time that Jesus spoke of? நானும் அந்த செய்திருக்கேன். வரையால் அங்க வராங்க, என்கிட்ட ரசம் கேட்கறதுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு இங்க ரசம் செஞ்சுட்டு ரசம் கேட்க வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சேன்னு சொல்லி I didn't deny. I would have said, oh, you come here to ask for wine? No, I already made it. Come take it. I know you are going. சொன்னார், ரெண்டு வேலை இன்னும் வரவில்லை. But Jesus said, my time has not come. அர்த்தம் என்ன? இந்த பிதா எனக்கு இன்னும் உத்தரவு கொடுக்கல. What he actually meant was, the Father has not granted permission. எனக்கு அவசரம் தான், ஆனா இந்த பிதா எனக்கு உத்தரவு I கொடுக்கல. know you are in a hurry, but my Father has not granted permission. பிதா உத்தரவு கொடுத்தவன் அவர் தண்ணீர திராட்சை When the Father gave him permission, he did it. லாசரு மரித்த பொழுது கூட அப்படித்தான். That was so when Lazarus died. லாசரு மரித்த நாலு நாளாய். It was 4 days since he died. லாசரின் கல்லறைக்கு வந்தார். Jesus came to his grave. நான் அந்த செய்தி லாசரு மரிக்கிறதுக்கு முன்னே வந்து எழுப்பிடுறேன். Had he denied, I would have brought him back to heaven. Or just when he died. அதை செய்யல, பிதா அவருக்கு சொல்லல. But Jesus didn't do it because Father didn't tell him. ஆனால் கல்லறையில் வந்து என்ன சொல்றார்? But what did Jesus say after that? நீர் எனக்கு இப்படி சொல்லிக் கொண்டபடி ஆளுமை சேர்ந்திருக்கிறேன். Father, I thank you for you have heard me now. அதை சொல்லிட்டு லாசரு கல்லறையை பார்த்து லாசரு வந்தான். He said, Lazarus, come forth. And he that was dead came out alive. What did Jesus say? நான் என் பிதாவுக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வதனால அவர் இந்த தனிமையாக இருக்க Because he always do those things which please my Father. He has never இது ஏற்றுக்கொள்வதை சம்பூர்ணமான ஒப்புக்கொடுத்தலை காண்பிக்கிறது. So this speaks about the total surrender that we see in Jesus. ஞானஸ்தானத்தில் அதனால தான் ஒரு சம்பூர்ண கீழ்ப்படிதல் நமக்கு உண்டாக வேண்டியது. So in water baptism, all that we have to gain is a total surrender. கீழ்ப்படிதல் என்ற சத்தியம் ஞானஸ்தானத்தில் தான் தொடங்குகிறது. Obedience begins only with water baptism. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார். Adam and Eve committed sin through disobedience. ஆனால் ஒரு கீழ்ப்படிதலினாலே தான் அந்த ஆதாமுடைய பாவம் நீக்கப்பட வேண்டியது. But only through one man's obedience, Adam's sin of disobedience can be dealt with. நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லாரும் வாழ்கிறார்கள் போல. As all men were made sinners through the disobedience of one man. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Even so, by the obedience of one man, many were made righteous. அதற்கு மகிமையுண்டாம். Praise be to God. அதனால் இயேசுவிற்கு சம்பூர்ண கீழ்ப்படிதல் உள்ளவராய் வந்தார் என்பதை காண்பிக்கும்படிதான் அந்த நீதி புஸ்தகங்கள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. The power was made round about in that mercy just to speak the truth of the Lord Jesus was giving for totally in one life. ஞானஸ்தானத்தை நீ படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? Dear brother, dear sister, what is the truth that we should learn in one life? ஒரு சம்பூர்ண கீழ்ப்படிதலுக்குள்ளே நீ கொண்டு வரப்பட வேண்டியது. You are to be brought under perfect submission. அதனால தான் நாம் முன்னே சொன்னேன், நாம் நம்மை சேர்த்து அடக்கம் பண்ணுகிறோம். That's why I told you in water baptism, we bury our ego. நான் முற்றிலுமா இந்த சுயம் அது அடக்கம் பண்ணப்படாதால் நான் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க மாட்டேன். If my ego is not perfectly surrendered, I will not be able to perfectly obey the doctrines of God. தான் ஆயக்காரரும் பரிசேயரும் ஞானஸ்தானம் பெறாமல் ஞான உபதேசத்தை தள்ளி போட்டார்கள். அவர் கீழ்ப்படியவில்லை. That's why the Pharisees and the scribes rejected the counsel of God unto their own damnation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு சம்பூர்ண கீழ்ப்படிதல், ஒரு ஒப்புக்கொடுத்தல் அங்கு உண்டாகும். Therefore, in water baptism, a perfect surrender, a perfect obedience is brought. ஞானஸ்தானம் எடுத்தவர்களா இருந்தாலும் சரி, எடுக்க வேண்டியவர்களா இருந்தாலும் சரி, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Whether those who have already taken or those who are to take water baptism, you have to understand this truth of perfect surrender in water baptism. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்தது நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒரு முழத்துக்கு 10 ரிஷபங்கள். 10 oxen for 1 cubit. 10 ரிஷபங்கள் என்று சொல்றது மனுஷனுடைய ஒரு அளவுதான். It's a man's measurement of 10 cubits. அவர் மனுஷனாக வந்தார். The Lord Jesus Christ came to the world as a man, the Son of Man. அவர் ஒரு சம்பூர்ண இல்லாதால் தேவ சித்தம் செய்யாத மனுஷனுக்காக அவர் ஒரு
அவர் பூமியிலே வந்தார். Jesus Christ came into the world for the sake of that man who did not do to the cross. நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு வரிசைகளை நாம் காண்கிறோம். சக்தி என்பது மனுஷனுடைய அளவை காண்பிக்கும். I told you number 10 speaks about man, and now these also are seen in two roles. மனுஷனுக்காக வந்தார் என்பதை அது வெளிப்படுத்தது. It speaks of how the Lord Jesus Christ came to the world for man. மனுபக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் உங்களை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள அந்த சுபாவத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. It shows that we all should be brought into the character of the Lord Jesus Christ. முதல் வரிசையில் அதில் ரிஷபங்களை நாம் காண்கிறோம். In the first row we see the oxen. ரிஷபம் என்று சொல்வது மாடு. அது இணைத்து பெறுவதால் அதை காண்பிக்கிறது. And the each ox speaks about the Lord Jesus Christ. Praise be to God. எத்தனையோ காரியங்களை நாம் படிக்கலாம். We have so many things to teach about the oxen. முதல் ஒரு வரிசையில் ரிஷபமும் இரண்டாவது வரிசையில் முதல் ரிஷபமும். And in each row you find the oxen, 10 oxen for one cubit. அது ஞானஸ்நானத்திலேயும் அது மரணத்தையும் அது உயிர்த்தெழுந்தையும் அது காண்பிக்கும். That speaks about the death and the resurrection. நாம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறோம்? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவினை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால ஏற்றுக்கொள்ள மரணமும் ஒரு உயிர்த்தெழுதலும் அதில் இங்கு காணப்படுகிறது. So here we see and understand about the death and the resurrection of the Lord Jesus Christ. தான் ரெண்டு வருஷத்துக்கு அதனால ஏற்றுக்கொள்ள அந்த மரணத்தினுடைய பகுதிகளை பார்க்கும் இரண்டு அனுபவங்களை நாம் காண்கிறோம். These are the two aspects we understand through the Lord Jesus Christ. ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருந்தார். Jesus Christ died, Jesus Christ rose again from the dead. நம்முடைய ஜீவியத்தில் ஏற்றுக்கொண்டு மரித்தார், ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருந்தார் சொல்றது நமக்கு என்ன இருக்கு? But how do we benefit to say that Jesus died and Jesus நம்முடைய அனுபவங்களை கொண்டு வர வேண்டும். And suppose that should be brought into our experience. நம்முடைய ஜீவியத்திலே மரணம் என்று சொல்றது ஆற்றல் என்ன தெரியும்? What does death mean in our life? நம்முடைய பழைய ஜீவியத்துக்கு நாம் மறிக்கிறோம் என்றது சரிதான். It's true that we are dead to our old life. ஆனால் நம்முடைய பழைய ஆசைகளுக்கும் பழைய விருப்பங்களுக்கும் கூட சேர்த்து நாம் மறிக்க வேண்டியது. But we have to die to our old passions and desires. அதற்கு மரணம் உண்டாகும். ஒரு காலத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று படித்தோம். It's true that we understood that we were buried at one time. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. But now it's not so. எண்ணங்களே கூட நான் மரித்தவனாக இருக்க வேண்டும். But now I should be a man who is dead even in my thought realm. அதற்கு மகிமை உண்டாகும். உதாரணமாக சொல்ல போனால் உலக ஆசையை பற்றி நாம் சொல்லலாம். For example, if you quote the word desire. ஒரு காலத்தில் ரொம்ப உலக ஆசை உலகத்தானா இருந்து வைத்துக் கொள்ள. Let's just consider that at one time I had a great love for worldly things. உலகத்தாரை போல உடுக்கவும் நடக்கவும் அணியவும் இப்படியெல்லாம் நான் ஜீவித்தேன். I dressed and walked and behaved like a worldly person. ஆனால் ஞானஸ்நானத்திலே நான் முதலாவது ஞானஸ்நானத்திலே நான் அதெல்லாம் விட்டுவிட்டேன். But in water baptism, right at the start, I have forsaken all that. ஆனால் அதனுடைய ஆசைகள் என்னை விட்டு போயிட்டதா? But do you think all the desires have gone away from me? ஆசைகள் அங்கத்தான் இருக்கு. No, the desires are still there. உலகத்தை விட்டுட்டாலும் உலக ஆசை அங்க இருக்கு. Sometimes though we have forsaken the world, if the worldly desire is therein. பாவத்தை விட்டுட்டாலும் பாவத்தை பற்றிய ஆசை என்னில இருக்கு. Though we have forsaken sin, some have the desire of sin in them. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதும்பொழுது கலாச்சாரம் எழுதும்பொழுது கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் சரீரத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். பாவத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். That's why St. Paul has written like this to the Galatians, they that are Christ have crucified their flesh with the affections and the lusts thereof. மாம்சத்தையும் ஆசையத்தையும் சிலுவையில் அடைகிறோம் என்று சொல்ற அந்த அனுபவம் ஞானஸ்நானத்தில் தான் நடக்கிறாங்க. It's true that crucifying our flesh and the affections and lusts takes place in water baptism. ஞானஸ்நானத்தை ஒரு crucifixion-ஓடு கூட ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். Water baptism is compared to a crucifixion. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அடைந்தது மாத்திரம் போதாது. It's not enough if they have crucified their flesh. தங்களுடைய சிலுவையில் அடைந்தது மாத்திரம் போதாது. ஆனால் அந்த ஆசை இச்சைகளுக்கு அணிந்துள்ள சிலுவையில் but there are some affections and lusts which are also to be crucified. நாம ஆணையர்களாக இருப்போம். Sometimes we are truly spiritual. ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம உலகத்தார வளர்த்த ஆசை பார்ப்போம். But
The other desire we have is to allow our children to grow very. ஒரு அம்மா சொல்லுது தங்களோட பிள்ளைகளை நல்லா உலகத்துல வச்சிருக்கு அந்த அம்மா. I know my own person now child to be அவங்க நல்ல விசுவாசித்தாங்க, அவங்களுக்கு நல்ல இல்லை ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. She is a very good believer. She has no child. She looks very spiritual. ஆனால் அந்த பிள்ளைகள் அப்படி இருக்காங்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? Your children very. நம்ம காலத்துல நாம ஆண்கள்லாம் போட்டு அனுபவிச்சுட்டோம். In our life, did we enjoy all these things? எங்க பிள்ளைங்க என்ன பார்த்திருக்கிறாங்க? What are our children seeing? அப்படினாலே எங்க பிள்ளைகளும் கூட கொஞ்சம் அனுபவிச்சுட்டா கூட அர்த்தம். So we thought, let our children also enjoy for a while. நீ உலகத்தான நீ உன்னுடைய ஆணுகளை நீ பிள்ளைகளை நீ அறையில. You have not crucified your affections and love. நான் ஒரு காலத்துல பெரிய தேர்தல் நினைச்சுக்கிறேன். For example, I was in the ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். I had robbed and I had gone to jail. கணம் போட்டுட்டேன். Now I am saying, நான் சொல்லுவேன்னா அந்த காலத்துல நான் எவ்வளவு திருடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு என் பிள்ளைங்களை கொஞ்சம் திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு சொல்லுவேன். I had robbed and had gone to jail in those days. What has my child seen? Let it also rob and then go to jail and come. நீங்க சொல்லுங்களா உங்க பிள்ளைகளை கூட திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே? Will you ever say this concerning your children? நீ அறியாமையில நீ அப்படி ஜீவித்திருக்க. In your ignorance you may have lived like that. ஏழு சொன்ன விடுவித்திருக்கிறார். But Jesus has delivered you. ஞானஸ்தானத்தில் அதுக்கெல்லாம் நீ மதித்திருக்கிறார். But in what baptism you were dead to worry. உங்க ஆசிரியர்களுக்கு கூட நீ மதிக்க வேண்டும். You should be dead even to your desires and affections in love. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடுகளே எகிப்தினுடைய அந்த ஆசைகள் அவருடைய இருந்தது, அந்த பிடி இருந்தது. When the children of Israel, after having crossed the Red Sea, they had seen the clutch of Egypt, a desire for the Egyptian things in them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால தான் ஆசைகளுக்கு மறிக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. That's why from that we understand that we are to be dead even to malice. நாம் மறித்தவர்களா? That we may have been dead. அது மாத்திரமல்ல, வேறு என்னத்துல மறித்தவர்களா இருக்கணும்? This what else? நான் உலகத்துக்காக சிலுவையில் அறைந்திருக்கிறேன். To him I am crucified into the world. உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். And the world is crucified unto me. அதற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் போதாது. It's not enough if I am crucified unto the நான் world. உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவனா இருக்கணும். But the world should be crucified unto me. நான் சொல்லி ஆசைகளை சிலுவையில் அறைவது மாத்திரமல்ல. It's not enough of just crucifying our affections. ஆசைகளை கூட சிலுவையில் அறைந்திருக்கணும். I have to crucify the world and all its things. அதனாலதான் பெந்திகாஸ்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதை இந்த விஷயங்களை குறித்து கண்டிப்பாக எழுதுகிறார். That's why all the Pentecostal preachers are very strict about this thing. எங்களுக்கு நகம் போட தெரியாது, பூ வைக்க தெரியாது, நீங்க நினைச்சு கொள்ளலாம். You shouldn't think that we don't know how to put on flowers and use flowers. ஒரு காலத்துல இங்க இருக்கிறவங்கள பலர் உங்களை பார்க்கிற நாகரிகமா ஜீவித்தவங்க. And those of some of them were seated here at one time with no more than you are today. நான் ஜீவித்தது போல அவங்கள ஸ்டைலா நீங்க ஜீவித்திருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. I don't think any of you would be as stylish as they were. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஞானஸ்நானம் எடுத்து அன்றைக்காக இது போய்விட்டது. When I took note about this and all these things went away from me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது. I was crucified unto the world and the world was crucified unto me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமா? Is that all? கலாச்சார வாசிக்கும் எப்படி வாசிக்கிறோம்? When you read that in Galatians, எத்தனையோ வித்தியாசங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டு. so many changes are there in our life. இன்னைக்கு இந்த பிரிவினைகளால தான் உலகம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. பிரிவினை There are so many differences in among us. கலாச்சாரம் 3:25 முதல் 27 வசனங்கள் வாசித்தால் யூதனும் கிரேக்கனும் அடிமையும் தியாகினும் ஆணும் பெண்ணும். From Galatians 3:25 to 27, you see the difference between a Jew and a Greek, bond and a free male and a female. ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை எத்தனை பேர் தனித்துக் கொண்டீர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்தராக இருக்கிறீர்களே. Whereas many of them put on Christ through the baptism and all the sons of God. அடிமை என்றுமில்லை, தியாகினன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. There is neither Jew nor Greek nor male or female or bond or free. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காலத்தில் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்மிலே இருந்தது. At one time all these differences were there. ஜாதி வித்தியாசம், A difference of caste. எத்தனையோ ஜாதி வித்தியாசம் நம்மிலே இருந்தது. But there were so many differences. எத்தனையோ பாஷை வித்தியாசங்கள் Differences. தேச வித்தியாசங்கள் National differences. தமிழருக்குள்ளே எத்தனை ஜாதி, Among the tribes, so many differences. தமிழருக்குள்ளே எத்தனை பிரிவினைகள், So many racial differences. அப்படியானால் ஒவ்வொரு பாஷைக்கு எத்தனை வித்தியாசம், So many linguistic ஒவ்வொரு differences. தேசத்துக்கு எத்தனை So வித்தியாசம். many national differences. இவைகளெல்லாம் வித்தியாசங்கள் பிரியமானது. All these are இவைகளெல்லாம் different. பிரிவினைகளை தான் உண்டாக்கி கொண்டு These brought to the end of a division. இந்தியா தேசம் இனிமே ஒரு சமாதான தேசமா இருக்கும் என்று நான் நம்புவதில்லை. We don't even dare to
believe that India would be a land of peace. வித்தியாசங்கள் இருக்கத்தக்கதாக எப்படி சமாதானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க? With so many differences, how can we speak of national integration and peace and so on? இன்னும் கூட என்னதான் பிரிவினைகள் வரப்போதோ தெரியாது. We don't know what more பிரிவினைகள் உண்டாகும். புருஷன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகும். பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகும். கத்தரிக்குமாய் உண்டாகும். இப்படி எத்தனையோ பிரிவினைகள் உண்டாகும். இவரெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டியது. All these differences should be brought into the death of Lord Jesus. இவரெல்லாம் நீக்கப்பட வேண்டியது. ஒரு மரணத்தினால தான் நீக்கப்படும். Only through a death all these differences can be removed. எப்படி நீக்கப்படும்? How can the differences be removed? எல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. For example, man has all these வித்தியாசம், பாஷ வித்தியாசம், தேச வித்தியாசம், நிற வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம் இருக்கு. color, linguistic, national, racial, and so many other differences. சரி, 2 நாள் செத்து போயிட்டான். Suddenly he died. உடனே எல்லாம் போயிடுச்சு. It's everything is gone. ஆனால் செத்து போயிட்டா கூட அந்த பிரேதத்தை பார்த்தா இதெல்லாம் ஞாபகம் வருது. But once you see the corpse, you still remember all the differences. ஆனால் அவனை புதைச்சிட்டான், அவன் அடக்கம் பண்ணிட்டான், அவன் மண்ணா போயிட்டான். சரித்திரமே போயிடுச்சு. He is buried, he just one because he becomes one with the rest of the earth, and then all the question is lost. சில வருஷங்கள் கழித்தால் அந்த கல்லறையே இருக்கிறது. It is mentioned in the grave. இப்படி ஒரு ஆள் இருந்ததால் தெரியவே தெரியாது. We don't even remember that such a person lived. கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துவின் மரணம் இப்படித்தான் நம்மிலே செய்கிறது தெரியும். This is exactly what the death of the Lord Jesus Christ was in our life. கர்த்தருக்கு மகிமை தான். 2வது வருஷம் Second rule, நாம் புரியாத ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி எழுப்பப்பட்டிருக்கிறோம். speaks about the truth of we being brought alive that we may walk in newness of life. மரணத்துக்குள்ளேயே ஒரு உயிர் தெரிகிறது. Right in the death there is no quickening. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கிறிஸ்துவுடைய மரணம் என்று சொன்னால், If I say that this is the death of the Lord, மரணத்தினாலே நான் மூடி இருக்கிறேன். I have been covered with snow and அதுக்குள்ளேயே ஒரு உயிர் தெரிகிறது. but inside that there is a resurrection. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். To God. புரியாத ஜீவனுள்ளவர்களாய் That I might walk in newness of life. ஒளிந்து போய் Solomon எல்லாம் புதியவைகளாய் காண்பிக்கும்படியாய்தான் அந்த 2வது But we show that all things have become new. We have the second row of action in that life. கர்த்தரால் உலகத்திற்கு மரித்தார், உயிரோடு எழுந்தார். The Lord Jesus Christ died, he rose again. மரித்த கிறிஸ்து அல்ல, எழுந்த கிறிஸ்து. Not the risen Christ is not the dead Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதே ஒரு புதியான ஒரு ஜீவன், ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் ஜீவிக்கும்படியாய் அந்த அடுத்த வரிசையும் அது காண்பித்திருக்கிறது. The second row speaks about the resurrection part of Lord Jesus Christ, that we should walk in the newness of life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஞானஸ்நானமானது ஒரு புதியான ஜீவனுள்ளவர்களாய் இல்லாட்டால் புதியான ஜீவனுடையவர்களாய் நீங்கள் நடந்து கொள்வதற்காக ஒரு வழியை உங்களுக்கு திறந்து வைக்கிறது. So what about this opens a way whereby you are raised up to walk in the newness of life? You have a new life in you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதுதான் அந்த 2 வரிசைகள் காண்பிக்கிறது. This is the truth we understand in the 2 rules of action. கர்த்தராகவே சித்தப்படி இந்த 2 அனுபவங்களை நாம் காண்கிறோம். We can see these 2 experiences in the Lord Jesus. ஞானஸ்நானத்திலே இந்த 2 அனுபவங்களை நாம் அடைந்து கொள்கிறோம் என்றுதான் இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. So we understand that this truth of our baptism gives us these 2 experiences. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது Next we see 12 ரிஷபங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். about the 12 actions. 12 ரிஷபங்கள் 3 இந்த பக்கம், 3 அந்த பக்கம், 3 இந்த பக்கம், 3 அந்த பக்கம். There are 12 actions in total and 3 actions point in each direction. இந்த ரிஷபங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரை அது காண்பிக்கிறது. The 12 actions stand for the apostles of the Lord Jesus Christ of the New Testament period. கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தம்முடைய சீடர்களை அவர் என்ன சொன்னார்? Before his ascension, he called his disciples. தங்கள் ஜாதிகளின் சீடராகி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீங்கள் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளைகள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். Go ye therefore, teaching all nations, baptizing them in the name of the Father, making them disciples, and baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all those things which I have commanded. அதற்கு மகிமை உண்டாகும். இந்த சீடர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்தார். This commandment was given to the 12 apostles. நீங்கள் அந்த சீடர்களை நீங்க பார்த்தால், அவருடைய சரித்திரங்களை நீங்கள் வாசித்தால், if you read about the history of the இந்த apostles, சத்தியத்தை இந்த சீடர்கள் சுமந்து கொண்டு
அவர் 4 திசையிலும் போய் இந்த சுவிசேஷத்தை அங்கு அறியப்பட்டிருந்த உலகத்துக்கு அவர் பிரசங்கித்தார். The apostles carried together with them these doctrines of water baptism and all these clothes which Jesus Christ commanded, and they scattered to all the four corners of the world the same way known. அதற்கு மண் உண்டார். Praise be to God. ஏன் இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why is it said that 3 oxen were pointed to one direction, to the other, and then என்று சொல்வது திருத்தின நாமத்தை அது காண்பிக்கிறது. 3 speaks the word that saying சொன்னால் நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவருக்கு ஞான ஸ்நானம். Jesus said, go and baptize them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. சீடர்கள் இந்த திருத்தின நாமத்திலே உண்டாகிற ஞான ஸ்நான உபதேசத்தை அவர் சுமந்து கொண்டு இந்த கடவுள் தொட்டியை சுமந்து கொண்டு எல்லா திசைகளிலும் உபதேசத்தை சுமந்து கொண்டு எல்லாரும் உண்டார். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அந்த 3 நாமங்களில் உள்ள 3 அனுபவங்கள் அது காண்பிக்கிறது. That reveals the 3 experiences in the name of the Father, Son and the Holy Ghost. கர்த்தருக்கு மகிமை உண்டார். Glory be to God. அன்புள்ளவராய் இருக்கிறார். Father is love. குமாரன் சம்பூர்ண கீழ்ப்படுகிறவராய் Total obedience. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாக்குகிறவராய் இருக்கிறார். Holy Spirit, the mediator of salvation. நாமத்திலேயும் போய் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது. You should go baptize them in these 3 names. ஞான ஸ்நானம் பெறுகிற இந்த 3 அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். Those who take baptism should come into these 3 பிதாவை போல அன்புள்ளவராய் மாற்றப்பட They should be turned into a love of the Father. சம்பூர்ண கீழ்ப்படுகிறவர்கள் Perfect obedience of the Son. போல உத்தரவாகிறவர்களாய் மாற்ற Like in the Holy Spirit, they should make proper reconciliation. பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why it is said they have to be baptized in the name of the Father and the Son and the Holy Ghost. மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. And not only that, it is said that it is given for the remission of the sin. பாவ மன்னிப்பில் என்ன உண்டாகும்? What is doing in your sin? வாசிக்கும் போது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக எதிர்ப்பு நமக்கு உண்டாயிருக்கு என்று வாசிக்கிறோம். In order to believe that we have the redemption, the forgiveness of sins in whom or in him who has shed his blood. மறிக்காவிட்டால் பாவ மன்னிப்பு உண்டாவதில்லை. Without the death of our Jesus Christ, there cannot be any forgiveness. உண்டாகும். Praise be to God. பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பலிகளினாலே அவருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டன. For the Old Testament saints, for all their sacrifices, their sins were covered. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கு. But their sins were not forgiven. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் தான் இவைகள் உண்டாக்கப்பட்டன. It will be through the death of the Lord Jesus Christ that all these things were done. ஆனபடி பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதுதான் அவருக்கு பாவ நிவர்த்தி உண்டான. Even for the Old Testament saints, their sins were limited only when Jesus Christ died. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Hebrews chapter 1 verse 15. உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர் மரணம் அடைந்தார். He tasted death in order to remove the sins of the people who were in the first covenant. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்தவர்கள் ஆதாம் முதல் யார் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் Right from Adam to John the Baptist, they formed the group of people and the first covenant. பாவம் எப்பொழுது நிவர்த்தி அடைந்தது? When were their sins removed? முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர் மரணம் அடைந்தார். He tasted death for him that their sins might be removed. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட்ட அனுபவம் அப்பொழுது உண்டாயிருக்கவில்லை. ஒரு மூடப்பட்ட ஒரு அனுபவம் தான் இருந்தது. All the people of the Old Testament period did not receive the remission of their sins. Their sins were only covered. மனித பொழுதுதான் அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. But only when the Lord Jesus Christ died for them, they received remission of sins. அவர் மனித பொழுதுட்டால் அவருக்கு போதும் தெரியாது பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. They were dead and were gone. They never knew that they had received remission of sins through Jesus. நம்முடைய அனுபவம் அப்படி அல்ல. But how is our experience? அவர் அடைந்து கொள்ள வேண்டிய பெரிய அட்டைன்மெண்ட் அவரு தான் பாவ நிவர்த்தி தான். The greatest attainment is their sins being covered. தங்களுடைய ஜீவ காலத்திலும் அல்ல. And that is not during their lifetime. ஆனால் நம்முடைய அனுபவம் அப்படி அல்ல. But how is our experience? நம்முடைய அனுபவம் என்ன? What is it? நம்முடைய அனுபவம் முதலாவது பாவ நிவர்த்தியிலே தொடங்கி We begin with the remission of sin. பாவ நிவர்த்தியிலே தொடங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரணத்திலே போய் முடிகிறது. We begin with the remission of sin and end with the perfection of the Lord Jesus Christ. Praise be to God. பாட்டு அனுபவத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. Here it's mentioned about the New Testament experience. அதுபடியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னார். That's why Jesus told us. அவர்கள் இந்த சத்தியத்தை சுமந்து கொண்டு போனார். They were carrying this doctrine. இந்த நாட்களில் இயேசுவின் நாமக்காக ஒரு கூட்டத்தார் உண்டு. In these days there's a group of people. நான் தைரியமாக வெளிப்படையாக சொல்கிறேன். I am openly telling you this. அவர் என்ன சொல்கிறார்கள்? What do they say? பேரு இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லுவார். They say that Peter baptized in Jesus' name. அவன் இயேசுவின் நாமத்திலே தான் மாத்திரம் தான் கொடுத்தானே.
So do you think he gave tablets in the name of Jesus? இயேசுவின் நாமத்தில் என்று எழுதியிருக்கு. It is written that he was given in Jesus' கர்த்தரின் name. நாமத்தில் என்று எழுதியிருக்கு. In elsewhere it's written in the Lord's name. என் நாமத்தில் என்று எழுதியிருக்கு. Elsewhere it's written in my name. ஏன் இயேசுவின் நாமம் மாத்திரம் பிடிச்சிக்கிட்ட கர்த்தரின் நாமத்துல கூட Then why have you just taken in Jesus' name? Why have you left the other name? என் நாமத்துல கூட Why don't you give it in my name? நீ அப்படி கொடுக்குற? Why don't you give it only in அவர் Jesus' name? சொல்றாரு, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணார். யோவேல இருந்து அவர் அதை கோட் பண்றாரு. அப்படி அவ்வளவு ஞானம் உள்ள ஆள் விழாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்துல கொடுக்க வேண்டாமா? ஆனால் இயேசுவின் நாமத்துல தான் கொடுத்தார். There was a preacher who was studying in the book of Joel, so learned, but he doesn't understand that baptism is to be instituted in the name of the Father, Son, and அது Holy Spirit. வசனம் கொண்டு வரார். என் நாமத்துல பிசாசுகளை தருத்தீர்கள், என் நாமத்துல கைகளை வைத்தீர்கள். கைகளை வைக்கிறதும் பிசாசுகளை தருத்ததும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வல்லமையை காண்பிக்கிறது. There, somebody is quoting this verse when it is said, in my name you shall lay hands, in my name you shall cast out demons. But those things speak about the power aspect of Jesus. ஆனால் அந்த ரிஷபங்கள் இல்லாதாலும் அப்போஸ்தலர்களை இயேசுவுக்கு அனுப்பினது திருத்துவ நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் சொன்னது அது ஊழியத்தை காண்பிக்கிறது. But the 12 action pointing to all the four directions speak about the doctrine which Jesus gave us the 12 apostles. திருத்துவ அந்த வார்த்தை பைபிள் இருக்கான்னு இன்னொரு கேள்வி. Now another person is telling me saying, can you ever show the word Trinity in the Bible? திருத்துவான் சொல்றதுடைய அர்த்தம் என்ன? What does the Trinity mean? மூன்று என்ற அர்த்தம். Three, that's all. கடையில போய் நீங்க இது எப்படி டசன் என்று கேட்கிறீர்கள். You go to a shop and ask for the cost of 1 dozen mango. அந்த ₹3. This is 3 rupees. அப்ப நீங்க ஒரு டசன் மாம்பழம் வாங்கிட்டு 1-2 ரூபாய் 1-2-3 ரூபாய்க்கு பழம் கொடுத்தா நான் கேட்பேன். Or if you give him 3 rupees and say, will you say, give me mango for 1 to 3 rupees? 1-2 ரூபாய்க்கு நான் கேட்பேன். 3 ரூபாய்க்கு கூட கேட்பேன். You just say for 3 rupees. 3 என்ற வார்த்தையை நாங்கள் சுருக்கமா திருத்தம் வந்து சொல்றோம். அது எழுதப்படாதாலும் அதுதான். Though it is not written in the Bible, 3 is speaking of the Trinity. கட்டகுமாரன் எங்க வரையில இருக்கு? Where is it said about the prodigal son? ப்ராடிகல் சன் எங்க இருக்கு? That is the Hebrew. ப்ராடிகல் என்று தான் நாம கொடுத்தோம். He is giving that name. ஆனபடினாலே அதை இதையும் கொண்டு கலவிக்கிட்டு இருக்காரு. So don't confuse anything like that. அர்த்தத்துல சும்மா வந்து கேள்வி கேட்கறதுக்கு இதெல்லாம் கொண்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. Some people just for the interest of questioning, people have brought in these ideas. இன்னும் திருத்தவ நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். But why did they give baptism in the triune name? இந்த திருத்தவத்திலே 3 ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நான் உங்களுக்கு I have told you that அனுபவங்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும். experiences 3 blessings that we can receive. அந்த ஆசீர்வாதங்கள் வழி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. In baptism the way is open for us. அது மாத்திரமல்ல, Not only that, இயேசுவின் நாமம் ஏன் எழுதியிருக்கு நீங்க யோசிக்கலாம். you have to understand why it is written that people gave it in Jesus' name. விதமானவர்களே, அந்த நாட்களிலே பல விதமான ஞான ஸ்நானங்கள் பழக்க வழக்கத்தில் இருந்தன. In those days, many different baptisms were being given. ஒரு கத்தோலிக்க சாமியார் என்னோட பேசிக் கொண்டிருந்தார். Recently a Catholic father was speaking to me. அவர் நல்லா படித்தவர். He was quite learned. பைபிள் சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாய் படித்தவர். He was thorough with the Bible history. ஞானஸ்தானத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். I was speaking to him about Bible baptism. He told me one thing. நீங்க ஹிஸ்டரியை நீங்க திருப்பி பார்த்தால், If you turn back and read about the history, இந்த ஹிஸ்டரி பார்வோன் காலம் வரைக்கும் போகும். it goes back to the age of Pharaoh. பார்வோன் காலத்திலே எகிப்திலே ஞானஸ்நானம் ஒரு வழக்கம் இருந்தன. It is even in Egypt during the days of Pharaoh, there is something called baptism. அவர் மனதிற்கு ஞானஸ்தானமும் பாவமன்னிப்பு கொடுக்கல, வேற எதுக்காவது ஞானஸ்தானம் மார்க்கத்துக்காக கொடுத்திருப்பார். Their baptism was not into repentance or into remission, but for their own practice. அப்படி ஒரு ஞானஸ்தானம் இருக்கு. So there was some baptism like that. பெற்றோர்களுக்காக எடுக்கும் ஞானஸ்தானம் உண்டு. There was another baptism taken by those who were there. அவர் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றாங்க, நீங்க ஏகத்துக்கு உயிர்த்தெழுதல் சொல்றீங்களா, அப்ப செத்தவங்களுக்காகவே நீங்க ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க. So for an argument against St. Paul says, if you say that Jesus is not risen again, then why are you taking baptism of those who are dead? அந்த காலத்தில் செத்தவங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிற வழக்கம் இருக்கு. So in those days there was another practice of taking baptism for those who are dead. எங்க தாத்தா செத்துட்டா, எங்க தாத்தா மோட்சத்துக்கு போறதுக்கு நான் ஒரு ஞானஸ்தானம். If my grandfather is dead, for him to go to heaven, I take baptism. பாட்டி செத்துட்டா, அதுக்கு ஒரு ஞானஸ்தானம். One family grandmother. இப்படி ஞானஸ்தானங்கள் இருந்தன. Like that there was baptism. இதுக்கடையில யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். And in the midst of all this, John was baptized. மரித்து உயிரோடு எழுந்ததற்கு முன்னே கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்தானம். So this was a baptism given before the death and the resurrection of Lord Jesus. மரித்தோர் ஞானஸ்தானம், யோவான் ஞானஸ்தானம்
ஞானஸ்நானம் என்று இப்படி எல்லாம் இருந்தது. So there were different baptisms like John's, Positive and so on. நீங்கள் யூத மார்க்கத்திலே பார்க்கும்போது எசென்ஸ் என்ற ஒரு குரூப் இருந்தார். Among the Jews there were a group of called Essenes. அந்த எசென்ஸ் என்பவர்கள் அந்த மார்க்கத்தை பற்றி ரொம்ப கடுமையானது. They are very, very strict about their religion. இந்த டெஸ்டிஸ் கிராஸ் எல்லாம் கூட இந்த எசென்ஸ் தான் ஒழித்து விட்டது. Even the Dead Sea Scrolls were hidden by the Essenes. அந்த எசென்ஸுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. They had one practice. அவர் 2 ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் ஒரு ஆளுக்கு. They were giving 2 baptisms for one person. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அதே சமயத்தில் பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. But during those days itself, one understanding was only for the remission of sins, baptism in the name of Jesus was given. Differentiate பண்ணும்படி தான் இயேசுவின் நாமம் என்று அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாமல் இயேசுவின் நாமத்தில் தான் கொடுக்கணும். To differentiate this baptism from the other baptism, that is what it should be given in Jesus. கர்த்தரின் நாமத்தில் என்று கூட இருக்கு. Let's say that is the name of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரின் நாமத்தில் என்று சொன்னாலும் சரி, நாமத்தில் என்று சொன்னாலும் சரி, in the name of Jesus. நாமம் தான். சும்மா இல்லாத எல்லாம் பேசிக்கொண்டு ஜனத்தினுடைய விசுவாசத்தை கவுத்து போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் baptism given for the forgiveness of sin. Going therefore, teaching all nations, making them disciples, baptizing them in the name of the Father, and of the Son, and of the Holy Ghost, and commanding them to observe all the After all these commandments, if you say that Peter baptized in Jesus' name, what is the It means that they were giving baptism only in the name of the Father, and of the Son, and of the Holy Ghost. இன்னொரு விஷயத்தை நாம் காண்கிறோம். 12 அப்போது நிழலாட்டமானது. These 12 oxen are a type of the 12 apostles. இந்த ரிஷபங்களுடைய பின்பாகங்கள் அந்த கொப்பரையினால மூடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. The backside of these oxen were covered by the mirror or the cup. பின்பாகம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் what does it say by the backside? நம்ம தமிழர் பழமொழி சொல்வார், மாடு வாழை தூக்கும் போதே சாணி போடும். சொல்லு. There is a saying in Tamil that once the ox or the cow lifts its tail, it's just to glimpse its waist. பின்பாகம் என்று சொல்வது கழிந்து போகிற ஒரு காரணம். So the backside means that which is removed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் சாப்பிடுற ஆகாரம் கழிந்து போகிற ஒரு பக்கம். All the food that we take goes off in the other way. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தராலே என்று சொன்னார். What did Jesus say? அழிந்து போகிற உலகத்திற்காக கிரியை செய்யாதீர்கள். Do not labor for the meat that perishes. பவுல் என்ன சொன்னா, போதனத்துக்கு வயிற்றுக்கு போதனையே இருக்கும், 2 வெளியில பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த ரிஷபங்களுடைய பின்பாகங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இந்த சத்தியங்களை பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்தெடுத்தார். எல்லாருக்கும் இந்த சத்தியம் பேச முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Only the snake knows the legs of the உங்களுக்கு எனக்கு தெரியாது. பாம்பு கேட்டு you and I will not know if there are legs for a snake. பாம்புக்கு தான் தெரியும். Only a snake knows. அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் அந்த சத்தியங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். Only for a man who is called will know this truth. அது என்னத்தை காண்பிக்கிறது? அழிந்து போகிற போதனத்துக்காக கிரியை செய்கிறவர்கள் அல்ல. They are not those who labor for the meat that perishes. இன்னொரு விதத்தில் சொன்னால் என்ன? அழைக்கப்பட்டிருக்கிறார். They are called as ones who have nothing in the world. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட சத்தியங்களை குறித்து சரியா பேச முடியும். Only such consecrated people can clearly preach their doctrine. God is not interested in doctrines to anyone else. இன்னைக்கு ஞானஸ்நானம் யார் வந்தாலும் கொடுக்கலான்னு தான் வச்சிருக்காரு. Today the understanding is anyone can give doctrine. ஆபீஸில் வேலை செய்வாங்க, அங்க இதா இருப்பான், பத்திரமா இருப்பான், அதே சமயத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருவோம். He'll be working in office or somewhere, but he can make a come and give doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஞானஸ்நானத்தை பற்றி என்ன உங்களுக்கு தெரியாதனால தான் எல்லாரும் கொடுக்கலான்னு சொல்றது. Because you don't know what's in the baptism, you say anyone can give. கொடுப்பான், விசுவாசி
ஒருவன் கொடுப்பான். A worker can give up to you what can do. கத்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. எல்லாரும் எல்லாரும் ஆனால் நானும் கொடுத்த நீயும் கொடு. Allah God should not can give. கத்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கத்தர் தம்முடைய 12 சீஷரை அழைத்து சொன்னார். God has chosen the 12 apostles and அவர் children. எப்படிப்பட்டவர்கள்? How were they? உலகத்திலே ஒன்றுமில்லாதவர். They had nothing to do. அழைத்த பொழுது கத்தர் என்று சொன்னார். When God called them out, நரிகளுக்கு புலிகள் உண்டு, ஆனாய்த்த பறவைகளுக்கு கூடுதல் உண்டு, மண்கட்டுவானுக்கு தலை சாய்க்க இடமில்லை. the foxes have holes, the birds of the air have nests, but the Son of Man has not where to lay his head. என் பிதாவை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். Even as my Father has sent me, so send I you. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக அனுப்பினார். The Father sent me into the world, I was serving the people. ஒன்றுமில்லாதவர்களாக அனுப்புகிறேன். Even so I send you, having nothing in the world. யாதொருவன் என்னிடத்திலே வந்து If any man come unto me, தன் தகப்பனையும் தன் தாயையும் and hate not his father and mother, wife and children, brothers and sisters, எல்லாவற்றையும் வெறுத்து விடாது. and his house, தன் ஜீவனை வெறுத்து விடாது. if he shall not hate his own life, எனக்கு சீசனாக இருக்க he shall மாட்டான். not be my disciple. மயமுண்டாகும். Praise be to God. யாதொருவன் என்னிடத்தில் வந்தெல்லாம் இது ஆப்ஷன் பிரியமானது. If any man come unto me, means it's an option in one. எல்லாரும் வந்துடணும். உனக்கு முடிஞ்சாவா அவ்வளவுதான். All should come. If it is possible, you can come. உங்க தாய்மொழியின் தாயை நீ வெறுத்து விட முடியுமாவா? Can you hate your father and mother? Then come. எங்க தாப்பனார் இறந்து போனோம். My father died. எங்க குடும்பத்துல நாங்க அது வரைக்கும் உள்ள வீட்டுக்குள்ள தாவானது அது வரைக்கும் நடக்கல. Until that time, there was not been a death in my நான் life. ஊழியர் செய்து கொண்டிருந்தேன். I was serving the Lord in the Lord. எங்க தாப்பனார் வியாதியா இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். I heard that my father was sick and serious. நான் சித்தூர் போய் விசிட்டிங் போயிட்டு வரும்போது I had gone to Chittoor in Andhra for visiting and வீட்டுல எல்லாம் அமைதியா இருக்காங்க. everyone was quiet in the house. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கு. I think I came back about 11 in the night. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? Why did everyone is silent? ஒண்ணு இல்ல. This is nothing. அங்க உள்ள பெரிய சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு ஒரு டெலிகிராம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. After some time, the elder sister brought the telegram to me. அந்த டெலிகிராம் பார்த்த பொழுது ஃபாதர் எக்ஸ்பயர். The message in the telegram is father expired. என்னுடைய சொந்தக்காரர்கள் வேன் எடுத்து கொண்டு வந்து அங்க நிக்கிறாரு. All the relatives have come waiting for me in a van. உடனே புறப்படுப்போம். And you get ready soon. நான் சொன்னேன், இந்த தாய் செத்தாலும் தாப்பன் செத்தாலும் நான் இப்ப உடனே வர முடியாது. I said, even if my father and my mother dies, I can't just. நான் எவ்வளவு உத்தரவாதம் உள்ள மனுஷன். I'm a man with such a great responsibility. நான் பெரிய பாஸ்டருக்கு போன் பண்ணேன். I ran to the chief pastor. நான் சொன்னேன், நான் போவதில்லை. I said, I am not going. ஆனால் அவர் சொன்னா அப்படி கண்டிப்பா போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வா, அப்பாவை போய் பார்த்துட்டு வா. He said, you must go and attend the funeral. நான் அடுத்த நாள் 7 மணிக்கு தான் போனேன். Next day at 7 I went. நான் சேரும் பொழுது 11 மணி. It was almost 11 I reached Salem. நான் போற வழியில நான் கட்டத்தை ஜெபம் பண்ணேன். I prayed on my way. கத்தாவே நான் போகிறேன். Lord, I am going. இன்னும் தாப்பன் தான் கொஞ்சம் இறங்கி அழுகிறேன். However, if it is your father, you only a heart will melt. ஆனபடினாலே என் இருதயத்தை இரும்பு போல ஆக்கிருந்தேன். But I have to make my heart like a flint of iron. நான் போய் இறங்கின உடனே எல்லாரும் என்ன கண்டு அழுதாங்க. When I landed there, everyone began பெரிய to கூட்டம் tears. முழு சேலத்தை சேல அந்த ஹால் முழு நிறைஞ்சிட்டு இருக்கு. A hall full of people in Salem. என் தாப்பனார் அங்க வச்சுக்க நான் இங்க இருந்து தான் பார்த்தேன். His body was kept there. I stood up far up and looked. எல்லாரும் அழுதாங்க. Everyone was weeping. நான் அப்படியே இருந்தேன். But I was quiet. என் தாய் வந்து என்ன பார்த்து ரொம்ப அழுதாரு. My mother came to me and she also wept. நான் சொன்னேன், ஏன் அழுகிறீங்க? That's why I ஏன் cried. அழுகிறீங்க? Why? கத்தர் எல்லாம் நல்லா தான் செய்யுங்க. God has done everything beautiful. கத்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இந்த தாப்பனை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று என்ன கேட்டார். They requested me that I should speak a few words about my father. இந்த தாப்பன் ரொம்ப ஒரு நல்ல ரசிக்கப்பட்ட மனுஷனா He was a saved man. இந்த ஊழியத்துக்கு அனுப்புற காலத்துல கூட ரொம்ப அவர் ரொம்ப தடை கிடையாது. Even when I was sent for this Pentecostal ministry, he was not angry. இந்த தாப்பன் அழுவது, எங்க தாப்பன் ரொம்ப ஸ்ட்ராங் மேன். அழுவது ஒரே ஒரு நாள் நான் ஊழியத்துக்காக இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு நான் இறங்கி காரில் ஏற்ற போல. My father was such a strong man. The only day I seen him shedding tears was when I took my வாய்விட்டு அழுதாரு இந்த தாப்பன். My father really. அது வரைக்கும் எங்க தாப்பன் அழுவதை நான் கண்டது I have கிடையாது. never before seen my father. அழுவ மாட்டேன். He will never do it. நான் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு வண்டிக்குள்ள காருக்குள்ள ஏறும்போது என் தாப்பன் வாய்விட்டு அழுதுட்டேன். I prayed, got into the car, then he cried. அந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். I just told him one thing. அந்த நேரத்துல என் இதயத்துல கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து வந்தது. A little sorrow was growing in my heart. உடனே ஆவியானவர் சொன்னார். Immediately the Spirit of God said, உனக்கு ஏன் துக்கம் வந்தது? why are you so sad? உனக்கு தாயும் இல்லை தாப்பனும் இல்லை, எப்படி துக்கம் வந்தா? You have no father, you have no mother. உடனே ஸ்டெடி ஆயிட்டேன். Immediately I got steady. அந்த சின்ன துக்கம் கூட தெரியல.
Lord, it's not wrong for me to have felt the future of God. அடக்கம் பண்றதை நான் பார்க்கல. I was not there for my father's prayer. வரைக்கும் போனேன், திரும்பி வந்துட்டேன். I went to the graveyard, but I came back. அங்க கூட்டம் சேலத்துல ஈவினிங் மீட்டிங் நைட் பஸ் எடுத்து எழுந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி. That was a Saturday. I came back to celebrate over the evening meeting to the bus and came to the night place. I have a mom. எனக்கு தாய் இல்லையா? You have a mom. You have a father. சகோதரர்கள் இல்லையா? Brothers and sisters. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் அழுவத்து கூட இடம் கொடுக்கல. The Lord did not give me a chance to cry. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு தாயும் தாப்பனும் மனைவி பிள்ளை அழுவதுக்கு ஒண்ணு. I have nothing to cry as a father, mother, wife. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. கர்த்தர் அப்படி நடத்தி கொண்டு The வந்து தாயும் தாப்பனும் மனைவி பிள்ளை. If any man come unto me and hate not his father and mother, wife and children. சிலர் கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு மனைவி பிள்ளை இல்லையா? Some people ask me, இல்லையா? how did your church? ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னே இருந்தவர் They were like that before they came in. போலவும் தேசத்துடைய சகோதரர் போலவும் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னே இருந்தவர். Like unto Peter and the burden of the Lord, they were like that before they came in. வந்த பிற்பாடு குடும்பத்தை நடத்தினாங்க. எங்கன்னா நீங்க வாசிக்கிறீங்க? Have you ever read in the Bible anywhere that they made their family life after they came into the ministry? அவர்களுடைய முழு நோக்கமே ஊழியம் தான். All their minds were set upon விவாகம் பண்ணவர்கள் இருக்கார். அதெல்லாம் அந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னே. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு அந்த அழைப்பு இல்லை. But after they are coming into the street, this is not there. சொன்னார், எல்லாவற்றையும் விடாதால் இந்த சீசன் ஆயிருக்கு. பின் சென்றவர்கள் எல்லாவற்றையும் பின் சென்றவர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ உங்க மனைவி அது எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் நிமித்தம் விட்டலாம். இந்த பூமியில் அனுபவிப்பான் நிச்சய ஜீவனையும் கண்டுபிடிச்சு புறப்பட்டு போனான். பிரியமானது எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு விஷயத்தை சொல்லி முடித்தேன். 12 ரிஷபங்களையும் இந்த ஒரு கோப்பரை இணைச்சது. And this one neighbor has united. 44ஆம் வசனத்தை வாசிங்க. In chapter 7 verse 44, it is united all the 12 oxen. ஒரு கடல் தொட்டியும் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்கள். One mountain sea and 12 oxen underneath. இயேசுவினுடைய மரணம் ஒரு ஓப்புரவாக வேலை செய்கிறது. The death of the Lord Jesus Christ has brought in a reconciliation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 12 ரிஷபங்கள் ஒரு தொட்டினால் இணைக்கப்பட்டிருக்கு. 12 oxen were united through one mountain sea. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1 அதிகாரம் 12ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கும்? How do you read that in Colossians 1:21? முன்னே அந்நியராயும் மனையிலே துர்க்கிரைகளினாலே சத்துருக்களாக இருந்த உங்களை பரிசுத்தவான்களும் குற்றமிட்டவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்த முடியாது அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது உங்களை ஒப்புரவாக்கி. Now has he reconciled you through his death in his body the flesh. மாம்சத்தில் அடைந்த மரணம் நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? What does his death in the flesh do to us? திருப்பத்தை சொன்ன ஞான ஸ்நானம் மாம்சத்தில் அடைந்த மரணத்தை தான் ஞான ஸ்நானம் உபயோகித்து பேசுகிறோம். In short, we speak about the death in the body as the doctrine of baptism. ஞான ஸ்நானம் நம்ம ஒப்புரவாக்குகிறது. Baptism is reconciled us. அதனால தான் நான் உங்களுக்கு தந்தேன், யூதராயும் கிரேக்கராயும் அடிமைகளாயும் சுயாதீனராயும் எல்லாரும் ஒப்புரவாக்கிறது. That's why I told you whether Jews or Greeks, bond of free, male or female, they are all made into one. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதுதான் இந்த சாலமோன் தேவாலயத்தில் உள்ள இந்த கடல் பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. This is what the mountain sea in the temple of Solomon revealed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த விஷயம் One moment. இங்கே பார்க்கும்போது 3 ரிஷபங்கள். We see 3 oxen in one direction. 3 ரிஷபங்கள். 3 oxen in one direction. இதனுடைய சுற்றளவு 30 முழம். And 30 cubits circumference. இது ஒரு முழத்துக்கு 10 விதமா இது சுற்றிலும் இது 30 முழத்துக்கு 300 ரிஷபங்கள். 10 oxen for 1 cubit, therefore 30 means தண்ணி 100 oxen. இதுல தண்ணி 3000 குடங்கள். And it contains 300 baths of water. 3, 30, 300, 3000. 3, 30, 300, 3000. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவ உபதேசம் அவ்வளவு விசாலமாக மாறிக்கொண்டு The doctrine of Trinity is always on the increase. பரிசுத்த ஆவி என்பது மாத்திரமல்ல. It's not just to say Father, Son and Holy Spirit. ஞான உபதேசத்தில் Doctrine of what baptism.
திருத்துவ உபதேசமும் கூட சேர்ந்து விசாலமாய் கொண்டு போகிறது. Doctrine of water baptism is not mere doctrine of Trinity and is so vast. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் கிருபைகள் அது விசாலமாய் கொண்டு போகும். All the blessings, all the grace in the doctrine of Trinity of the Father, Son, and Holy Spirit is also so large. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஏராளமாக சொல்ல வேண்டிய காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த கடல் தொட்டு விசாலமான ஒரு விஷயம். This emergency is a vast subject. சமயம் சுருக்கமானதுனாலே நான் முடிக்க வேண்டியிருக்கேன். With lack of time, I close now. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's all close our eyes. அவர் மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்ம தம்மோடு ஒப்புரவாக்கியிருக்கான். By the death in his body, he has reconciled us all. சகோதரி அந்த மரணத்தோடு நீ ஒப்புரவாயிருக்கிறாய். Dear brothers, dear sisters, are you reconciled with the death of the Lord Jesus? பேசுகளுடைய அந்த ஒப்பு கொடுத்தலின் ஜீவம் உனக்குள்ள இருக்கா? Do you have the life of Jesus Christ? ஆசீர்வாதம் போட்ட பிற்பாடு எழுதிப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்களா? அது மாத்திரமல்ல, Not only that, அவரோடு கூட நாம் மறிக்கவும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அனுபவத்தில் வந்திருக்கோமா? have we come in the experience of being dead and being buried with him? ஞான ஸ்நானத்திலே புதிரான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா? Are we walking in the newness of life through water baptism? சிந்தித்து பாருங்க. Meditate. ஞான ஸ்நானம் ஒரு சலங்காச்சாரம் அல்ல. Baptism is not a ritual. ஞான ஸ்நானம் ஒரு வேறு பெற்ற உபதேசம். It's a precious truth. இதை குறித்து எத்தனையோ நாட்கள் நாம் பிரசங்கம் பண்ணலாம். We can continuously preach about this for years, but வரைக்கும் நாம் இந்த சத்தியங்கள் படி ஜீவித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி முன்னேறி போவோமா? let's live according to the truth we have listened thus far and progress in our life. சத்த நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us all. ஜெபம் பண்ணுவோம். Let's pray. இரண்டாவது நாள் மாலைகளிலே நீங்க கிராமத்தில் இருந்தது இந்த கூட்டத்தின் மத்தியிலே ஆசீர்வாடி கொண்ட பின்னால் நமக்கு சோதரம் செலுத்துகிறோம் சுவாமி. துவக்க முதல் முடிவர்களே முடமையான சமூகத்தில் எங்களுக்கு தந்ததினால் நன்றி உறவுக்கு சோதரம் செலுத்துகிறோம். ரசிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தாவே உண்மையான சத்தத்தை அறிந்து கொள்ள முடியாது அழிந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்கு தாவையுமே பின்பற்றுவதான விதத்தை குறித்து இந்த மாநிலே சுவாமி வேதோசனங்களை கொண்டு ஆதாரமாய் எங்களுக்கு பிரசாந்தமாய் விரித்துக் கொண்டதினால் நன்றி நாங்கள் நமக்கு சோதரம் செலுத்துகிறோம். ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளானது அறிவு வெளிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கடைசி நாட்களிலே கட்டாவே சகல ஜனங்கள் இந்த சத்தியத்தை கீழ்ப்படியும் பொருட்டாக தெய்வமே இந்த நாட்கள் வெளிப்பட்டுக் கொடுக்கிற எல்லா சத்தியங்களுக்காக நன்றி நமக்கு தோற்றிருக்கிறோம். கெடான வசனங்கள் வந்து ஒரு ஜீவத்தில் மீறாய் போகக்கூடாது. எல்லாரும் இந்த நாட்கள் இந்த சத்தியத்துக்கு சாட்சியமாக எழுதும்படியாக இதற்கு தங்கள் ஒப்புக்கூடாதவர்கள் கட்டாவே பூர்ணமாய் தங்களை சமர்ப்பிக்கும்படியாக நிர்வகித்து வேண்டுகிறோம். வசனத்தோடு கட்டாவே ஆவியானவர் வலிமையான கிரிய தினத்தில் இதயத்தின் ஆழத்துக்கு நடப்பிக்க முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். இதற்கு விதமாய் பேசினால் எல்லா காலத்துள்ளவர்கள் முன்னெடுக்கிறமே கட்டாவே தொடர்ந்து நடக்கிறான் எல்லா கூட்டங்களையும் பொறுப்பெடுக்கணுமே. ஒரு சிறிய பத்துத்தாக இந்த பின்னால் எழுப்புதல் என்ற கிரமத்தில் தர முடிய வேண்டுகிறோம். இம்மட்டும் நம்முடைய பலப்படுத்தினால சோத்திரம் தொடர்ந்து எல்லா கணத்தையும் மகிமை எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கத்திராவாங்கி தேவன் பரிசுத்தாவான் நம்முடைய